ஆனந்தியம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சாரி. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை, மார்கழி மாதம் 23ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் பங்கு பற்றி கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பில் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் தினமும் பிரித்தானிய நேரப்படி காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைபவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தொடர்ந்து தியானம் செய்யும் முறையை விளக்கி ஒரு இனிமையான இசையுடன் நாங்கள் 25 நிமிடங்கள் தியானம் செய்வோம். அதனைத் தொடர்ந்து இன்று எமது சிறப்பு பேச்சாளராக சிட்னி ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த தம்பி ராசலிங்கம் அவர்கள் தனது சிறப்பு பேச்சான கல்விச் சேவைக்கு ஒரு பாலம் என்ற தலைப்பில் எமக்கு சிறப்பு பேச்சை வழங்க உள்ளார். அதன் பிறகு உரையாடல், கேள்வி பதில் நடைபெறும். நான் இப்பொழுது தளத்தை திருமதி தமயந்தி சிங்காரவடிவேலிடம் கையளிக்கின்றேன் தியானத்தை தொடர்வதற்காக. நன்றி. நன்றி ஆனந்தி மாஸ்டர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. மனம் அமைதியை தாண்டி சீரான உடல் நிலை வைத்துக் கொள்ளவும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் தியானம் உதவுகின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் தயவு செய்து அதை கழற்றி வைக்கலாம். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம், அவற்றை கவனியாது நீங்கள் உங்கள் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 25 நிமிடங்கள் இசையுடன் இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. இப்போது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி. இவ்வளவு நேரமும் தியானத்தை அருமையாக நடத்தி சென்ற திருமதி தமயந்தி சிங்காரவடிவு மாஸ்டருக்கு எல்லோர் சார்பிலும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அத்துடன் இந்த தியானத்திற்கு இனிய இசை வழங்கிய சிவா மோகன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரபஞ்ச நன்றியுரை. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் எனும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு
அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அணைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் எமது இப்புனித தியான தளத்தை தமது அயராத உழைப்பினாலும் ஆர்வத்தினாலும் தங்கு தடையின்றி நடாத்தி செல்லும் எமது ஒருங்கிணைப்பாளர்களான திரு ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர், திருமதி அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர்ஸ் அவர்களுக்கும், அவர்களுக்கு உறுதுணையாக நின்று பல வழிகளில் உதவி செய்யும் உதவியாளர் மாஸ்டர்ஸுக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி, உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி. இப்பொழுது சிறப்பு பேச்சாளரை அறிமுகப்படுத்தும் நேரம். ஜெர்மனி தமிழ் சங்கத்தை சேர்ந்த ஊடக வித்தகர் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயாவிடம் எமது இன்றைய பேச்சாளர் தம்பி ராசலிங்கம் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்காக இத்தளத்தை கையளிக்கின்றேன். கிருஷ்ணமூர்த்தி ஐயா, இனி நீங்கள் அவரை அறிமுகப்படுத்தி வைக்கவும். நன்றி. வணக்கம். வணக்கம் நந்தி பாலாஸ் அம்மா அவர்களே. இன்று இந்த தளத்திலே நமது ஒரு நண்பரும் அல்லது நமது அண்ணரும் என்று சொல்லக்கூடியவர், அவர் பல வருடங்களாக என்னுடன் ஒன்றாக காங்கேசன்துறை சீமெண்ட் ஃபேக்டரியிலே பணியாற்றினாங்கள். அந்த வகையிலே அவரை எனக்கு பல வருடங்களாக தெரியும். அவர் இலங்கையிலே பல்கலைக்கழகத்திலே சிவில் இன்ஜினியரிங் முடித்து பின்பு இலங்கையின் பல பாகங்களிலே வேலை செய்து இறுதியாக காங்கேசன் சீமெண்ட் தொழிற்சாலையிலே ஒரு 10-12 வருடங்கள் மட்டும் வேலை செய்திருந்தார். கடைசியாக அந்த சீமெண்ட் ஆலை சண்டை காரணமாக மூடப்பட்டிருந்தது. ஆகவே அந்த நேரத்திலே அவர் அங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்தடைந்தார். ஆஸ்திரேலியாவில் வந்தபோதும் அவரது பணிகள் இலங்கையிலே நிறைவாகவில்லை என்ற ஒரு மன பாட்டுடன் அவர் அங்கே வாழ்ந்து வரும் காலத்திலே அவர் மாணவர்கள் மேல், இலங்கை மாணவர்கள் மேல் அவர்கள் கல்வியை பற்றி மிகவும் சிந்தித்து கொண்டிருந்தார். அந்த வேளையிலே அவர் இலங்கை மாணவருக்கான கணிதம், ஆங்கிலம் போன்ற பாடங்களுக்கு புத்தகங்களை உருவாக்கி, இலகு வழி புத்தகங்களை உருவாக்கி அவற்றை பல லட்சம், அதாவது பல லட்சம் ரூபாய் பெறுமதியில் அவரே அதை பிரிண்ட் பண்ணி இலங்கையிலே 180 பாடசாலைகளுக்கு மேல் அவர் அங்கே அதை விநியோகம் செய்திருக்கின்றார். அந்த ஒவ்வொரு பாடசாலைக்கு நேரடியாக சென்று அந்த பிள்ளைகளுக்கு அதை கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவர் அந்தந்த இடங்கள் செல்லும் போதெல்லாம் அங்கே பழமரக்கன்றுகள், பயன்தரு மரக்கன்றுகள் போன்றவற்றையும், மலைய பகுதியிலே யாழ்ப்பாணத்தை போல பனையையும் உற்பத்தி பண்ண வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே அங்கே அப்போது பனை விதைகளை யாழ்ப்பாணத்தில் உருவாக்கி அங்கே அந்த கன்றுகளை கொண்டே அங்கே விநியோகம் செய்திருந்தார். இப்படியாக இலங்கையில் அடிக்கடி சென்று அவர் தனது பணிகளை அங்கே மேற்கொண்டிருக்கின்றார். அது கூடுதலாக ஆஸ்திரேலியாவில் அவர் ஈட்டும் பணங்களை இலங்கையிலே பல பாகங்கள், அதாவது யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கு என்று அவர் பாராமல் மலையக பகுதிகளில் கொழும்பு தமிழ் பாடசாலைகள் போன்றவற்றுக்கு நேரடியாக கொண்டு சென்று கொடுத்திருக்கின்றார். அத்துடன் அவர் அந்த ஆங்கிலத்தை 5ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்காக இலகுவாக்கப்படுத்துவதற்காக அவர் ஒரு பென் டிரைவ் ஒன்றை செய்திருக்கின்றார். அவர் அந்த பென் டிரைவை செய்து உலகம் முழுக்க அதை விநியோகம் செய்திருக்கின்றார். அதை நானும் பார்த்தேன். மிகவும் இலகுவாக அந்த ஆங்கிலத்தை பயிலக்கூடிய ஒரு வகையிலே அந்த பென் டிரைவ் செய்யப்பட்டிருக்கின்றது. இதை நாங்களும் அவரை பல தடவை பேட்டி எடுத்திருக்கின்றோம், பேட்டி கண்டிருக்கின்றோம். அதில் பல விடயங்களை அவரை கூடி சென்றிருக்கின்றார். ஆகவே காங்கேசன் துறையிலே நானும் அவரும் ஒன்றாக வேலை செய்த காலப்பகுதியிலே உண்மையிலே அவர் ஒரு அமைதியானவர் என்றுதான் சொல்ல வேண்டும். எதற்கும் கோவப்பட மாட்டார். நான் என்ற காலத்திலே, அங்கே ஒன்றாக இருந்த காலத்திலே அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை. அங்கே வேலை செய்யும் பணியாளர்களை கூட அவர் உருக்கி பேசுவது கிடையாது. அவர் அன்பாகத்தான் பேசுவார், பண்பாகத்தான் கதைப்பார்.
அப்படியான ஒரு நல்ல மனிதர். அவரை நான் இந்த தளத்திலே கூட்டிக் கொண்டு வந்து உங்கள் முன் அறிமுகம் செய்வதை இட்டு நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இதற்கு துணை நின்ற திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கு இதற்கு நன்றியை கூறிக்கொண்டு மது விசேட பேச்சாளர் தனது கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்களையும் தனது சேவைகள் பற்றிய விளக்கங்களையும் இங்கே படங்கள் மூலம் உங்களுக்கு விளங்கப்படுத்துவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். வாருங்கள் ராசலிங்கம் அண்ணா அவர்களே, மிக்க நன்றி. அவரை நான் ஐயா என்று அழைத்தால் அவர் எனக்கு பேசுவார். ஐயா என்றெல்லாம் கூப்பிடக்கூடாது, நீர் அண்ணி என்று கூப்பிடும் என்ன அன்றுதான் அவர் நுழுவராக சொல்லுவார். அந்த வகையிலே நான் அவரை மரியாதையாக எனது அண்ணாவாக நினைத்து அவரை இந்த பேச்சை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன் அவர் சொன்னது போல சிமெண்ட் தொழிற்சாலையிலே நீண்ட காலம் பணியாற்றிய பின்னர் நாட்டு சூழ்நிலை காரணமாக எவ்வளவோ கஷ்டப்பட்டதன் பின்னர் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்து இங்கே வாழ்ந்து வருகின்றேன். நான் இங்கே வாழ்ந்து வருகின்ற காலங்களிலும் என்னுடைய உள்ளமானது இலங்கை மாணவர்கள் கல்வியில் முன்னேற வேண்டும், குறிப்பாக பின்தங்கிய ஊர்களிலே வாழ்கின்ற தீவு பகுதிகள், பூநகரி, மலையகம் போன்ற இடங்களிலே வாழுகின்ற மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்தினால் இயற்கையாகவே அவர்களுடைய வாழ்க்கை தரமானது உயரும் என்பதனால் நானே கணிதம், ஆங்கிலம் போன்ற பாடங்களுக்குரிய புத்தகங்களை வடிவமைத்து எழுதி அதை அச்சடிப்பித்து இலவசமாக தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு வழங்கி வருகின்றேன். இப்போ சுமார் ஒரு பாடசாலையிலே ஒரு 1000 பேர் படிக்கிற செகண்டரி ஸ்கூலாக இருந்தான்னு சொன்னால் ஒவ்வொரு வகுப்புகளிலும் இருந்து மொத்த பாடங்களின் புள்ளி அடிப்படையிலே, அதாவது ரிப்போர்ட் ஷீட்டிலே போடுவாங்க கிரேட், இந்த ரேங்க், ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், அதே போல ஒவ்வொரு வகுப்புலையும் வந்து அந்த மொத்த புள்ளிகளின் அடிப்படையிலே 5 பேரை தெரிவு செய்து அவர்களுக்கு இலவசமாக வழங்கி வருகிறேன். என்னுடைய ஆங்கில புத்தகத்தை பற்றி சொன்னால் அது 4 தொகுதிகளை கொண்டது. ஏனென்றால் அரிச்சுவட்டில் இருந்து இலங்கை தராதரத்தின்படி, இலங்கை ஸ்டாண்டர்டின்படி A-லெவல் வரை உள்ள மாணவர்களுக்கான புத்தக தொகுதி. அது ஒரு சீரியஸாக வெளியிடப்பட்டது. முதலாம் புத்தகமானது அரிச்சுவட்டில் இருந்து ஆரம்பிக்கிறது. அதை இப்பொழுது பாவனையிலே பல்கலைக்கழகங்கள் மாணவர்கள் பயன்படுத்துகிறார்கள், தொழில் புரிவோர் பயன்படுத்துகிறார்கள், A-லெவல் ஒரு பாடமாக எடுப்பவர்கள் பயன்படுத்துகிறார்கள், அப்படி பல பேர் பயன்படுத்துகிறார்கள். ஆனாலும் பள்ளிக்கூடத்திலே உள்ள தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு கொடுக்கும் பொழுது சுமார் பெரிய பாடசாலைன்னு சொன்னால் 150-200 புத்தகங்கள், 150-200 மாணவர்களை தெரிவு செய்து கொடுத்து கொண்டு வருகிறேன். இதுவரையில் சுமார் 150க்கும் மேற்பட்ட பாடசாலைக்கு கொடுத்து முடித்துள்ளேன். இங்கே நாங்கள் எந்த ஒரு தொழிலை செய்வதாக இருந்தாலும் பதிவு செய்ய வேண்டும். எனவே என்னுடைய சமூக சேவை இதை நான் ஒரு அமைப்பாக ஆஸ்திரேலியாவில் பதிவு செய்துள்ளேன். அதனுடைய இந்த லோகோவும் போட்டு என்னுடைய அமைப்புக்கு பேர் தமிழர் புரட்சி கல்வி அமைப்பு என்று சொல்லி ஒரு அமைப்பாக, உண்மையிலே ஆரம்பத்திலே ஒரு 10-12 பேரை சேர்த்து தான் இந்த அமைப்பானது ஆரம்பிக்கப்பட்டு இது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. ஆனால் வேற பல காரணங்களினாலே மிக குறுகிய காலத்தில் சுமார் 1 மாதம் 1.5 மாதத்துக்குள்ளேயே சகலருமே விலகி விட்டார்கள், தங்களுக்கு வேற வேலைகளுக்கு, பிள்ளைகளுடைய கல்வியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ஆனாலும் நான் முன்வைத்த காலை பின்வைக்க கூடாது என்று தனி ஒருவனாக நின்று எனது சொந்த உழைப்பின் சேமிப்பிலிருந்தே இந்த சேவையை செய்து வருகின்றேன். இந்த சேமிப்பானது 36 வருடங்களுக்கு மேலாக செய்து வருகின்றேன். முதலில் இந்த ஆங்கில புத்தகம் நான் அச்சிட்டது யாழ்ப்பாணத்திலே 1986ஆம் ஆண்டு. 86ஆம் ஆண்டு ஆரம்பித்து இதுவரையில் தொடர்ந்து செய்து வருகின்றேன். இப்பொழுது நான் உங்களுக்கு வாயாலே விவரங்களை எல்லாம் சொல்லும் பொழுதும் சில ஸ்லைட் ஷோ மாதிரி உங்களுக்கு காட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு ஓரளவு புரியும். அதாவது எந்த அளவுக்கு பாடசாலைகளிலே அந்த புத்தகங்கள் வழங்கப்படுவதுனால் அந்த புத்தகங்களுடைய தரம் எப்படி இருக்கும்னு சொல்லி, புத்தகத்தை முறையாக பார்த்து முடிக்காமல் புத்தகத்தை பற்றி சொல்ல முடியாது. ஆனாலும் புத்தகத்துடைய வெளி அமைப்புகளையும் அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் பாடசாலைகளையும் படங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஓரளவு புரிந்து கொள்ளலாம். இந்த கணித புத்தகமும் முக்கியமாக ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளுக்கு சொல்லித்தான் வடிவமைக்கப்பட்டது. ஒரே புத்தகத்திலே ஆண்டு 3 முதல் கிரேட் 3ல இருந்து கிரேட் 6 வரை உள்ள மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது, செய்யக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டது. அதாவது
ஆண்டு 5ல் இருக்கிற மாணவர்கள் பல பாடசாலைகளிலே நான் இந்த ஆங்கில புத்தகங்களை விநியோகம் செய்ய சென்ற பொழுது எனக்கு ஒரு முறைப்பாடு ஒன்று கிடைத்தது. என்னன்னு சொன்னால், ஆண்டு 5லே பல மாணவர்கள் இருக்கிறார்கள், 3ஆம் ஆண்டு கணக்குகளை கூடி செய்ய முடியாத நிலையில இருக்கிறார்கள். அப்ப இவர்களை எவ்வாறு நாங்கள் கொண்டு போய் ஓலெவலிலே சாதாரண சித்தி அடைய செய்வது என்பது பெரும் கஷ்டமாக இருக்கிறது ஒரு முறைப்பாடு கிடைத்தது. ஸோ அதை நான் கருத்திலே கொண்டுதான் ஆண்டு 5ல் இருக்கிற மாணவர்களுக்கு என்று 3ஆம் ஆண்டு தரத்தில் இருந்து ஒரு கணித புத்தகத்தை வடிவமைத்தேன். அந்த புத்தகத்தை ஆண்டு 5ல் இருக்கிற மாணவர்கள் ஒரு வருடத்திலே செய்து முடித்தால் 3ஆம் ஆண்டில இருந்து அந்த கணித புத்தகம் ஆரம்பிப்பதனால் அந்த மாணவர்கள் ஆண்டு 5 முடியும் போது ஆண்டு 5 கணித தரத்துக்கு வந்து விடுவார்கள். அதே புத்தகத்தை 3ஆம் ஆண்டு மாணவர்கள் ஆரம்பித்து 3 வருடத்திலே செய்து முடிக்கலாம். அதே போல 4ஆம் ஆண்டு மாணவர்கள் 2 வருடத்திலே முடிக்கலாம். 5ஆம் ஆண்டு வரை உள்ள புத்தகம் என்றுதான் அது போடப்பட்டிருந்தாலும் அதை 6ஆம் ஆண்டு மாணவர்கள் கூட செய்து பயன்பெறுகிறார்கள். ஏனென்று சொன்னால், பிற்பகுதியில் அந்த புத்தகத்தினுடைய பிற்பகுதியிலே வரும்பொழுது 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்குரிய வினாக்களும் நிறைய இருக்கின்றன. அந்த புத்தகங்களிலே எழுதப்பட்டுள்ள வினாக்கள் ஒரு ஏடி போல படிப்படியாக வருகிறது. அதான் அந்த புத்தகத்தினுடைய சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால், ஆண்டு 3லே இருந்து இப்ப கூட்டல் கணக்கு எடுத்தால் அல்ல ஒரு கழித்தல் கணக்கு எடுத்தாலுமே ஒற்றை இலக்கத்திலே கழித்தல் தொடங்கி இரட்டை இலக்கத்திலே கடன் எடுக்காமல் கழிக்கிறது, அப்புறம் கடன் எடுத்து கழிக்கிறது, 2ஆம் குலத்திலிருந்து 2ஆம் தானத்திலிருந்து கடன் எடுத்து கழிக்கிறது, அப்புறம் 100ஆம் தானத்திலிருந்து கடன் எடுத்து கழிக்கிற மாதிரி ஒரு ஒழுங்கு முறையிலே எழுதப்பட்டுள்ளது. தனியாக கழித்தல் கணக்கு மட்டும் நான் சொல்லுங்க 3ஆம் ஆண்டு, அதே போல 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டுக்குரிய முழு சிலபஸும் இலங்கையினுடைய, நான் எந்த புத்தகம் எழுதுவா இருந்தாலும் இலங்கையினுடைய சிலபஸை எடுத்து தான் எழுதுவது. இப்பொழுது நான் என்னுடைய ஸ்லைட்ஸை போடுகிறேன். என்னை பற்றி சொல்றேன்னு சொன்னால், நான் இலங்கையில பிறந்தேன், இப்ப நான் சிட்னியில இருக்கிறேன். சென்ட்ரல் காலேஜில் தான் A லெவல் படித்தேன். நான் படித்த பாடசாலை சென்ட்ரல் காலேஜ் என்று சொல்லுவதிலும் விவரமாக சொல்வதால் O லெவல் வரை உள்ள பாடசாலை ஒரு சிறிய பாடசாலையிலே படித்தேன். நல்லூரில் அமைந்துள்ள ஒரு மிக சிறிய பாடசாலை. நாங்கள் படிக்கிற காலங்களில் அந்த பாடசாலை தென்னோலையினால் வேயப்பட்ட ஒரு பாடசாலை, மிக சிறிய பாடசாலையிலே தான் O லெவல் வரை படித்து அந்த பாடசாலையிலே ஆர்ட்ஸ் மட்டும்தான் A லெவலில் இருந்தது. சயின்ஸ் பயாலஜி செக்ஷன் ஒன்றுமே அந்த பாடசாலை இல்லாத காரணத்தினாலே தான் எனது உயர் கல்வியை சென்ட்ரல் காலேஜிலே கல்வியற்று அப்புறம் தொடர்ந்து மொரட்டோ யூனிவர்சிட்டியிலும் கல்வியற்றேன். இந்த என்னுடைய நோக்கம் ஆங்கிலம், மேத்ஸ், சயின்ஸ் 3 பாடங்களிலுமே செய்ய வேண்டும் என்றுதான் ஆரம்பித்தது. ஆனால் இதுவரையில் நான் ஆங்கிலமும் கணிதத்தையும் தான் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சயின்ஸ் பாடத்துக்கும் புத்தகம் ஒன்று எழுத வேண்டும் என்று எண்ணியுள்ளேன். அடுத்த எனக்கு இயற்கையிலேயே கல்வி கற்பிப்பதிலே ஒரு ஆர்வம் உண்டு. அதாவது நான் A லெவல் படிக்கும் காலங்களிலே எனது நண்பர்கள், அயல் வீட்டார், சிநேகிதர் அவர்களுக்குமே விளங்காத பகுதிகளை எனக்கு விளங்கப்படுத்துறது, கற்றுக் கொடுப்பதிலே மிகுந்த ஈடுபாடு. நான் பல்கலைக்கழகங்களை படித்த காலங்களிலும் அங்கேயும் நிறைய மாணவர்களுக்கு கல்வி கற்பித்துள்ளேன். சோதனை வருங்காலங்களில் அவர்களே ஓடி வருவார்கள். பல்கலைக்கழகங்கள் படிக்கும் காலங்களிலே என்னிட்ட படித்தால் அந்த சோதனையை எப்படி அணுகலாம், சோதனைக்கு எப்படி விடையளிக்கலாம், சோதனையில் வரக்கூடிய வினாக்களை எல்லாமே நான் கற்றுத்தரதால சோதனை முடிஞ்ச பிறகு ரொம்ப மகிழ்ச்சியோடு ஓடி வருவார்கள். நீங்க நேற்று முன்னாள் படிப்பிச்ச, போன இடமெல்லாம் படிப்பிச்ச அதே கேள்விகள் அப்படியே சோதனைக்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி அது என்னன்னு சொல்ல, அந்த திறமையின் அடிப்படையிலே ஒரு நிலையில வரும்பொழுது நானே யோசித்தேன், எனக்கு இருக்கும் திறமையை இப்படியே அழிய விடாமல் அதை புத்தக வடிவத்துல போட்டால்தான் நீண்ட காலத்துக்கு மக்களுக்கு, மாணவர்களுக்கு பயன்பெறும் என்று சொல்லித்தான் நான் அந்த புத்தகம் எழுத வேண்டும் என்ற அந்த ஆர்வம் உண்டானது. 4 புத்தகம் ஆங்கிலத்திலே உள்ள சீரியஸா இருக்குது, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்று சொல்லி. அடுத்தது முக்கியமாக அந்த ஆங்கில புத்தகம் வடிவமைக்கப்பட்டது தமிழ் பிள்ளைகளுக்கு. தமிழ் பிள்ளைன்னு சொன்னா அதை சிங்கள பிள்ளைகளும் பயன்படுத்திக் கொள்ளலாம், வேறு எந்த மொழியும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆரம்பத்திலே விளக்கங்கள் தமிழிலே கொடுக்கப்பட்டுள்ளது. அதோட இப்ப ஆங்கிலேயர் ஒரு ஆங்கில புத்தகத்தை எழுதி இலங்கை மாணவர்களுக்கு கொடுத்து அதுல படிக்கிறதும் பார்க்க, ஒரு தமிழ் மாணவன் தமிழர்களுக்கென்று ஒரு ஆங்கில புத்தகம் எழுதுவதுதான் சிறப்பானது. ஏனென்று சொன்னால், அங்கேயே இப்ப ஆங்கிலேயே ஒரு ஆங்கில புத்தகத்தை எழுதினால் பேச்சு வழக்கில இருக்கிற விடயங்களை அவர்கள் சொல்லித்தர மாட்டார்கள். இதுதான் என்னுடைய புத்தக வடிவங்கள்.
இந்த புத்தகங்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இந்த புத்தகமானது இது மேலே இருக்கிற வந்து வண்ணத்தி பூச்சி பந்து தக்காளி பழம் போட்டதுதான் கணித புத்தகம். இந்த கணித புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆண்டு 3 முதல் ஆண்டு 5 வரை என்று தான் போடப்பட்டுள்ளது. ஆண்டு 3 முதல் ஆண்டு 5 வரை என்று தான் போடப்பட்டுள்ளது. இந்த கணித புத்தகமானது A4 சைஸ் அளவிலே 640 பக்கங்களை கொண்டது. இந்த மஞ்சள் நிறத்தில் உள்ள கணித புத்தகமானது 640 பக்கங்களை கொண்டது, ஆண்டு முதல் ஆண்டு 5 வரை. இதில் 1000க்கும் மேற்பட்ட, 1000 அல்ல பல்லாயிரத்துக்கும் மேற்பட்ட வினாக்கள் உள்ளன. அதே போன்று இந்த இடப்பக்கத்தில் இருக்கிற 4 தொகுதி புத்தகங்களையும் பார்க்கலாம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. இந்த 4 தொகுதி புத்தகங்களை மாத்திரமே ஒரு மாணவன் கல்வி கற்றால் அவருக்கு வாழ்க்கையில ஆங்கிலத்திலே தேவையான சகல விதமான அறிவு, பேச எழுத வாசிக்க பேச்சு சகலதுக்கும் உரிய அறிவை பெற்றுக்கொள்ளுவார். இந்த பார்ட் 1 ஆனது 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு தர மாதிரி அல்பபெட்டில இருந்தே தான் ஆரம்பிக்கிறது. அதனாலே தான் இந்த ஆங்கிலம் 4 தொகுதிகளாக இருக்கின்றது. இதுல இல்லாத விடயங்களே இல்லைன்னு சொல்லலாம். சகல பயிற்சிகள் இருக்குது, உதாரண வினாக்கள் இருக்கின்றன, நிறைய பயிற்சிகள் இருக்கின்றன, பேச்சு பயிற்சி, வாசிப்பு பயிற்சி. இப்ப மாணவர்கள் வந்து பாடசாலையிலே ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அதிபர் வந்து டைரக்டர்ஸ் பெரிய உயர் உத்தியோகத்தால் வந்திருக்கும் பொழுது ஒரு அறிமுக உரையை ஆற்ற சொல்லும் பொழுது சாதாரணமாக A-level படிக்கிற மாணவர்கள் கூடி ஆங்கிலத்தில் ஒரு அறிவுரை வழங்குறதுக்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். அந்த அறிவுரை போன்ற பேச்சுகள் அல்லது இப்ப ஒரு திருமண நிகழ்ச்சியில ஒரு பேச்சு அல்லது ஒரு மரண சடங்கிலே வந்து ஒரு உரையாற்ற வேணும், ஒரு இரங்கல் உரையாற்ற வேணும் என்று சொல்லி சொன்ன சாதாரணமாக இந்த நாளைய மாணவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அதுகளை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அரிச்சுவட்டில் இருந்து மிகவும் ஒரு ஒழுங்கான முறையிலே தான் இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன. நேரடியாக இந்த புத்தகங்களை பார்த்து கொள்ளலாம். நேரடி வடிவத்தில் இருக்கிறது. ஆண்டு முதல் ஆண்டு 3 முதல் முதலாவது புத்தகம் வந்து கிரேட் 3லேருந்து கிரேட் 6 என்று போட்டிருக்கு. ஆனால் ஒரு மொழியை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அதுக்கு வந்து நாங்கள் என்னென்று சொல்றது, வரையறை வைக்க முடியாது. இப்ப டான்ஸ் பழகிறதுக்கு, பரதநாட்டிய கலையை பழகிறதுக்கும் வயது கட்டுப்பாடு ஒரு கோடு மாறி போட்டு வரையறுக்க முடியாது. சிறியவர்கள் வந்து ஆரம்பத்திலே பழகிறார்கள் சொன்னால் அவர்கள் ஒரு வருடத்திலே நிறைய விடயங்கள் பழகியிருப்பார்கள். அதே போன்றுதான் ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் வயது வரம்பு வைக்க முடியாது. ஆனாலும் பார்ட் 1 ஆனது கிரேட் 3லேருந்து இயர் 3 இயர் 6 பண்ணணும், பார்ட் 2 ஆனது கிரேட் 5லேருந்து கிரேட் 8 பண்ணி ஓவர்லேப் பண்ணி அப்படி சும்மா போட்டிருக்குது. ஆனாலும் இந்த புத்தகத்தை படிக்கிற யாராக இருந்தாலும் ஒரு ஒழுங்குமுறையிலே, அதாவது வந்து என்னென்னு சொல்றது, ஆரம்பத்தில் இருந்தே படித்து கொண்டு வந்தால் அதை ஃபாலோ பண்ணக்கூடியதா இருக்கும். அடுத்த வந்து இந்த புத்தகங்களுக்கு மேலதிகமாக ஆங்கிலத்திலே பேச்சு பயிற்சியை செய்வதற்கென்று இதுவரையில் 2 வால்யூம்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ செய்து இலவசமாகவே பென்ட்ரைவ் ஓடிய பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறேன். அதுல வந்து ஒவ்வொரு பென்ட்ரைவிலையும் வந்து 64 GB பென்ட்ரைவ், 64 GB சைஸ் உள்ள பென்ட்ரைவிலே ஒவ்வொரு பென்ட்ரைவிலும் 75 வீடியோக்கள் போட்டிருக்கும். ஒவ்வொரு வீடியோக்களும் சுமார் 1 மணி நேரம் இருக்கும். அதுல வந்து என்ன மாதிரி உச்சரிப்பு இருந்தா, அல்பபெட் உச்சரிப்பில இருந்து அதுல கவனிக்க வேண்டியது, சாதாரணமான ஒரு மாணவர் ஆங்கில அரிச்சுவட்டை உச்சரிக்கும் பொழுது 2 எழுத்தை அநேகர் பிழையாக உச்சரிக்கிறார்கள், இன்க்ளூடிங் மைசெல்ஃப். இப்ப நானுமே வந்து படிக்கிற காலங்களிலே 2 எழுத்தை பிழையாக உச்சரித்து பழகிறதால எங்களுடைய சொற்களினுடைய உச்சரிப்பே கொஞ்சம் தவறாக உச்சரிக்கப்படுகிறது. பிற சொற்களிலிருந்து வசனங்களுக்கு வருது, அதை தான் நாங்கள் கதைக்கிறதுக்கும் பழகிறோம். எனவே அரிச்சுவட்டிலிருந்து உச்சரிப்புகளை பழக்கி 2 வால்யூம்ஸ் விட்டுருக்கு. இப்பொழுது நான் 3வது வால்யூம் செய்து கொண்டு இருக்கிறேன். அடுத்த வந்து இன்னும் ஒரு முக்கிய விடயம் என்ன சொன்னா, இப்ப கணித புத்தகம் இருந்தாலும் இந்த ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளுக்கு 2 வினா தாள்கள் சோதனைக்கு கொடுக்கப்படுகிறார்கள். பகுதி 1, பகுதி 2. பகுதி 1 நுண்ணறிவு வினாக்கள் என்று சொல்ற IQ கொஸ்டின்ஸ் பேப்பர் கொடுக்குறாங்க. அதற்கென்று அரசாங்கம் தனிய புத்தகம் அச்சடிக்கவில்லை. அது கற்பிக்கிறதும் சிரமமானது. மாணவர்கள் அந்த ஸ்காலர்ஷிப்ல வந்து பார்ட் 1 பேப்பர், பகுதி 1 பேப்பர் செய்வது மிகவும் சிரமப்படுறாங்க. அதுல வந்து நுண்ணறிவு சம்பந்தமான வினாக்கள் கேட்கப்படும்.
எனவே அந்த பகுதிக்கு உரியதாக அதை ஒரு 30 பாடங்களாக வகுத்து அந்த 30 பாடங்களையும் ஒரு ஆசிரியர் எவ்வாறு படிப்பிப்பார் என்பதை வெளியிலிருந்து வீடியோ எடுப்பது போன்று கம்ப்யூட்டர் உதவியுடன் பவர் பாயிண்டிலே 30 லெசன்ஸ் வீடியோ செய்திருக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு பாடங்களையும் ஒவ்வொரு வீடியோக்களையும் மாணவர் பார்த்தால் அந்த பாடங்களை ஒரு ஆசிரியர் படிப்பிப்பது போன்று படிப்பித்து அதில் பல உதாரண வினாக்களும் செய்து காட்டப்படுகின்றன. அதை விட புரிம்பாக அந்தந்த ஒவ்வொரு பாடங்களிலும் பயிற்சி அது புரிம்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு பாடங்களையும் வீடியோக்களை பார்த்துவிட்டு அதை பயிற்சி செய்தால் மாணவர்கள் மிகவும் சிறப்பாக சோதனை செய்யக்கூடிய இருக்கும். அடுத்து வந்து இப்போ இதுவரையில வந்து நான் 150க்கு மேற்பட்ட சுமார் 200 பாடசாலைக்கு கொடுத்திருப்பேன். நான் ஆரம்பத்தில் கொடுத்த பாடசாலையின் பெயர்களின் விவரங்கள் நான் எழுதி வைக்கவில்லை. ஆரம்பத்திலே ஒரு நிலையில வந்ததன் பின்னர் தான் பாடசாலையின் விவரங்கள் எழுதி வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்திருந்தேன். அதில் இருக்கிற பாடசாலைகள் தான் சுமார் என்னன்னு சொன்னால் 150க்கு மேலே வரும். இதுவரையில 200 பாடசாலை மேலே கொடுத்திருப்பேன். 6 தரம் இந்த புத்தகங்கள் ஆங்கில புத்தகங்கள் வந்து 6 தரம் 6 முறை நான் பப்ளிஷ் இருக்கிறேன். அதாவது பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். முதலாவது வந்து 1989ஆம் ஆண்டு முதலாவது எடிஷன் யாழ்ப்பாணத்திலே செய்யப்பட்டது. அப்பொழுது எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, யாழ்ப்பாணத்திலே அச்சடிக்கிறமாக இந்தியாவிலே அச்சடிப்பித்தால் மிகவும் கோஸ்ட் குறைய முடியும் என்று 2வது எடிஷன் வந்து 2005ஆம் ஆண்டு இந்தியாவிலே அச்சடிப்பிச்சு கண்டெய்னரில் எடுப்பிச்சேன். அது எனக்கு ஒரு பாரிய சிக்கல் வந்தது. என்னென்று சொன்னால் கொழும்பில கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாயிட்டு. அதில் வந்து உங்களுக்கு தெரியும், இலங்கை போன்ற நாடுகளில் கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி எடுக்கிறதுல வந்து எப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கும் என்று சொல்லி சுமார் 2 மாதங்கள் கொழும்பு துறைமுகத்திலே என்னுடைய கண்டெய்னரை ரிலீஸ் பண்ணாமல் வெளியில விடாமல் எத்தனையோ காரணங்களை சொல்லி தட்டி கழிச்சு கொண்டே வந்தாங்க. அதாவது ஆஃபீஸர் வரையில எண்ணுவாங்க, அப்புறம் நெக்ஸ்ட் வீக் சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் வீக் பண்ண சொல்லுவாங்க, இன்றைக்கு நேரம் இல்லைன்னுவாங்க. அப்படின்னு சொல்லி சுமார் 2 மாதம் இறுதியிலே இலங்கையிலே போன்ற நாடுகளில் எவ்வாறு நாங்கள் அப்படியான விடயங்களை கிளியர் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லி அவ்வாறு சிறு என்னென்னு சொல்றது தெரிந்தவர்களை பிடித்துத்தான் 2 மாதத்தின் பின்னர் அந்த கண்டெய்னரை வெளியில் எடுக்கக்கூடியது. அதில் இருந்து நான் முடிவெடுத்தேன் என்ன மாதிரின்னு சொன்னால், இனிமேல் இந்தியாவிலேயே புத்தகங்கள் அச்சடிப்பதில்லை என்று தொடர்ந்து 3ஆம் எடிஷன் வந்து 2010ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே அச்சடிப்பித்தேன். 4வது எடிஷன் வந்து 2017ஆம் ஆண்டு, 5வது எடிஷன் அடுத்த வருடம் 2018ஆம் ஆண்டு, கடைசி எடிஷன் வந்து 2023ஆம் ஆண்டு தான் யாழ்ப்பாணத்தில் அச்சடிப்பித்தேன். யாழ்ப்பாணத்தில் அச்சடிப்பது இந்தியாவிலும் பக்கம் செலவு கூட இருந்தாலும் வீட்டுக்கே கொண்டு வந்து எங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணி வீட்டிலே நாங்கள் காட்டுகின்ற அறைகளிலே அடுக்கி விட்டே செல்வார்கள். அதாவது வந்து என்னென்னு சொல்றது, இப்போ 5000-10,000 புத்தகம் அடிச்சோன்னு சொன்னால் இந்த சைஸ் புத்தகங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு இடம் பிடிக்கும்னு சொல்லி சாதாரணமான யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு கல்வீட்டிலே 2-3 அறைகளிலே அடுக்க வேண்டி வரும். சில வேளையில ஹோலுக்குள்ளேயும் அடுக்க வேண்டி வரும். அப்படி நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஸோ எனக்கு வந்து அது மிகவும் வசதியாக இருந்தது. சற்று செலவு கூட இருந்தாலும் வசதியாக இருந்தது. அடுத்து வந்து நான் இந்த புத்தகங்கள் பாடசாலைக்கு கொடுக்கறதுடன் எனக்கு விவசாயத்திலும் நாங்கள் முன்னேற்ற வேண்டும்னு சொல்லி வெளிநாடுகளிலே இருக்கின்ற தரமான இலங்கையில் கிடைக்காத பல மரக்காய்கறிகளின் அல்லது பழங்களினுடைய விதைகளை கொண்டு வந்து பாடசாலைகளில் நான் கொடுத்து கொண்டு வந்தேன். இதிலே வந்து மிகவும் விலை கூடின அல்ல கிடைக்க முடியாத விதைகள் இந்த என்வலப்பிலே போடப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. மற்றதுகள் வந்து பொலித்தீன் பேக் கூட அப்படியே வாங்கலாம். மற்றது வந்து கிடைக்க முடியாத கடையிலேயே இங்கே விற்காத சில விதைகளை வந்து நாங்களே பழங்களை வாங்கி அவற்றிலிருந்து விதைகளை சேமித்து எடுத்து வைத்து கொண்டு வந்து பாடசாலைகளுக்கு கொடுத்து பல பாடசாலையிலே உண்டாக்கி அதை பயன்பெற்று கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் அதிலே இருந்து விதைகள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அடுத்தது வந்து யாழ்ப்பாணத்திலே உள்ள இந்த பனைமரங்களையும் நாங்கள் மலையக பகுதியிலேயுமே உண்டாக்க வேண்டும். பனைமரங்களையும் நாங்கள் மலையக பகுதியில் உண்டாக்க வேண்டும். மலையகத்திலே வந்து கித்துள் மரம் இருக்கிறது. பனைமரம் மாறியே வளரக்கூடிய கித்துள் மரம் இருக்கிறது. நாங்கள் கித்துள் பனங்கட்டி யாழ்ப்பாணத்திலேயே எத்தனையோ பேர் வாங்கி அதில் இனிப்புகள் செய்திருப்பார்கள். தெரியும் கித்துள் பனங்கட்டி எப்படி இருக்குமென்று. எனவேதான் யாழ்ப்பாணத்திலே போன்று உள்ள பனைமரங்களையும் மலையகத்திலேயும் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி கண்டுகளை உண்டாக்கி அங்கே போய் மலையகத்திலே வந்து ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் கொடுத்து நட்டு வருகிறார்கள். பனம் கன்றுகள் மட்டுமல்ல பனம் விதைகளையும் கொடுத்து நட்டு வருகிறோம்.
ஒரு பனை மரத்தை நாங்கள் கண்டுகளை கொண்டு போய் நடும் பொழுது இங்கே இருந்து கொண்டே நடுவதற்கு முதலே, இங்கிருந்து செல்வதற்கு முதலே ஒரு பனைமரக்கன்று நடுவதற்கு எவ்வாறு குழி தோன்றி, நாங்கள் கிடங்கு சொல்லுவோம் யாழ்ப்பாண தமிழிலே, மலையக தமிழிலே குழி என்று சொல்லுகிறார்கள். எனவே அந்த ஒரு பனங்கன்று நடுவதற்கு எவ்வாறு குழி வெட்டி தயார்படுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி படம் அனுப்பி இதற்கு ஏற்றவாறு நூற்றுக்கணக்கான பாடசாலைகளிலே ஒவ்வொரு பாடசாலைகளிலும் 10 to 15 வரை குழிகள் வெட்டி ஆரம்பத்தில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாரு. நான் பாடசாலைக்கு செல்வதற்கு முன்னரே குழிகள் வெட்டி இதே மாதிரி நிரப்பி, அதாவது இந்த அளவு வட்டத்துல குழி வெட்ட வேணும், இவ்வளவு ஆழத்துல வெட்டணும், முதல் சுமார் 7-8 அங்குலத்துக்கு மணல் போட வேணும், அதுக்கு மேல 10 அங்குலத்துக்கு குப்பையோட சேர்ந்த மாட்டோட சேர்ந்த இயக்க பசள மண் போட வேணும், மேலே இவ்வளவும் இடைவெளி இருக்கும். அப்ப நாங்கள் அந்த பொலித்தீன் பேக்ல கொண்டு போற கண்டுகளை பொலித்தீன் பேக்கை அகற்றி விட்டு இதுக்குள்ளே வைத்து நட்டு மீதி மண்ணையும் போட்டு தண்ணி ஊற்றி உண்டாக்கலாம்னு சொல்லி நிறைய பாடசாலைகள் இவ்வாறு குழிகள் எல்லாம் வெட்டி எல்லாம் செய்ததன் பின்னர் படம் எடுத்து அனுப்புவார்கள். என்னென்னு சொன்னா படம் எடுத்து அப்படி அனுப்பிய பாடசாலைகளுக்கு தான் நாங்கள் செல்லும் பொழுது புத்தகத்துடன் அந்த பனைமர கன்றுகளையும் கொண்டு வருவோம் என்று சொல்லி எல்லா பாடசாலைகளுமே இவ்வாறு குழி தயாரித்திருந்து நிறைய பாடசாலை நட்டிருக்குது. இது பனம் விதை நடுகிறத ஒரு படங்காடு, பனம் கன்றுகள் நடுவதற்குரிய படங்கள் எடுக்கப்படவில்லை, வெளியில போய் நட்டதால படங்கள் எடுக்கப்படவில்லை. இது பனம் விதைகள் நடுகிறது. பனம் விதிகளும் நிறைய பாடசாலை நட்டுக்கிறோம், பனம் கன்றுகளும் நட்டுக்கிறோம், பனம் விதிகளும் நட்டுக்கிறோம், 1000க்கும் மேற்பட்ட விதிகளை நட்டுக்கிறோம். இதுதான் என்னுடைய புத்தகத்தினுடைய எடிஷன்ஸ், எந்தெந்த ஆண்டு புத்தகங்கள் அச்சடிக்கப்படும். முதலாவது எடிஷன் 89ஆம் ஆண்டு, 2005, 2010, இந்த 2005ஆம் ஆண்டு தான் இந்தியாவில் அச்சடிக்கப்பட்ட. இது இது ரொம்ப சிரமப்பட்ட, அதோட அந்த வருடத்தை விட்டாச்சு. அடுத்து இப்ப இது புத்தகங்கள் லொரியில ஏற்றப்படுகிறது. இது இந்த புத்தகங்கள் லொரியில ஏற்றப்படுகிறது. இந்த புத்தகங்கள் அச்சுக்கூடத்தில் இருந்து இவ்விரண்டு புத்தகங்களாக, நீங்கள் ஏற்கனவே பார்த்த புத்தகங்களை இவ்விரண்டு புத்தகங்களாக அவர்கள் பேக் பண்ணி பேப்பராலே சுத்தி தான் கொண்டாந்து எங்களுக்கு தருவார்கள். அப்ப அதே பேப்பரோடையே தான் நாங்கள் லொரியில ஏற்றுறோம். மிகப்பெரிய லொரியில தான் ஏற்றி கொண்டு போகலாம். அதுல லொரியில ஏற்றும் பொழுது மழை பெய்தாலும் உள்ளுக்குள்ள தண்ணி போகாத மாதிரி பின்பக்க கதவையும் மூடக்கூடிய மாதிரி கண்டெய்னர் வெஹிக்கிள்னு சொல்றாங்க. நாங்க லொரியிலும் பார்க்க பெரிய லொரி அளவு சைஸ்ல கண்டெய்னர் வெஹிக்கிள்னு சொல்றாங்க. அந்த வெஹிக்கிள்லேயே தான் புத்தகங்களை மேத்தி அதன் பின்பு இருக்கும் இடத்திலே இந்த பனைமர கண்டுகளை மேத்தி கொண்டு போய் தான் நாங்கள் கொடுத்து பாடசாலை வழியை நடுவித்தோம். இதுதான் முதலாவது பாடசாலைக்கு நான் போனது. மலையகத்துக்கு செல்வதற்கு முன்னர் இந்த முறை இப்ப கடைசியாக நான் மேயில தான் சென்று வந்தேன். ஒரு 3 மாத லீவில் தான் நான் போய் வந்தேன். ஏன்னு சொன்னால் பல பாடசாலைகளுக்கு போய் கொடுப்பதனால் சும்மா 1 கிழமை 2 கிழமை போய் நின்று கொடுக்க முடியாது. 3 மாத லீவிலே போய் திருகோணமலையிலும் சுமார் ஒரு 15 பாடசாலைகளுக்கும், மூதூர் பகுதியிலும் சுமார் ஒரு 12 பாடசாலைக்கு முதல்ல கொடுத்து விட்டுத்தான் அதன் பின்னர் தான் நான் மலையகத்துக்கு சென்றேன். இது முதலாவது இங்க பாடசாலை பேரே இருக்கிறது உவர்மலை என்று சொல்லப்படும் ஊர் ஹில்ஸ் விவேகானந்தா காலேஜ் நேஷனல் ஸ்கூல். இது திருகோணமலையில இருக்கிறது. இது பாடசாலையுடைய வாசலிலே உள்ள பாடம். இவ்வளவு புத்தகங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. உண்மையில ஒவ்வொரு மாணவர்களுக்கும் புத்தகம் கொடுக்கும் பொழுதே ஒரு உயர்தர மாணவரிடமே தான் மொபைல் போனை கொடுத்து படம் எடுத்தது. ஒவ்வொரு தரையும் எல்லாரையும் காட்ட முடியாது. என்னன்னு சொல்ல நீண்ட நேரம் எடுக்கும்னால் ஒரு சில படங்களை மட்டும்தான் போட்டு. இது திருகோணமலையில கொடுக்கப்பட்ட பாடசாலை விநியோகம். அடுத்த பாடசாலை இதுவும் திருவண்ணாமலை அதே ஸ்கூல்ல கொடுக்கப்பட்டது. 3ஆம் ஆண்டில இருந்து நாங்க கொடுக்கக்கூடிய இருக்கு. 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு கணித புத்தகமும் பார்ட் 1 கொடுப்போம். அடுத்து 5ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வரும் பொழுது கணித புத்தகமும் பார்ட் 1 பார்ட் 2 கொடுப்போம். 5ஆம் ஆண்டுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு தான் நாங்க 4 தொகுதி ஆங்கில புத்தகம் கொடுப்போம். அவர்களுக்கு கணித புத்தகம் தேவையில்லை. பெரிய வகுப்பு பிள்ளைகள் இப்ப இதுல பாருங்க, பெரிய வகுப்பு ஒரு பிள்ளை ஒன்று புத்தகத்தை பெற்றுக்கொண்டு 4 நிறத்தில் உள்ள 4 தொகுதி புத்தகத்தையும் பெற்றுக்கொள்ற. 8ஆம் வகுப்புக்கு மேலதான் நாங்க 4 தொகுதியும் கொடுக்கிறோம். 8ஆம் வகுப்பு கீழே 3 தொகுதி, அதுக்கு கீழே 2 தொகுதி ஆக சிறிய மாணவர்களுக்கு ஒரு புத்தகம் பார்ட் 1 புத்தகம் மட்டும் கொடுக்கிறோம். இது அதே ஸ்கூல் தான். இது வேற ஒரு ஸ்கூல். இது இந்த ஸ்கூல் சொன்னால் இது திருவண்ணாமலையில் உள்ள ஒரு பாடசாலை தான். இது வெளியிலே வச்சு கொடுத்தது. அது அந்த திருவண்ணாமலையில முதலாவது பாடசாலைக்கு உள் மண்டபத்திலே வச்சு கொடுத்தாங்க. இது
உள்ளுக்க மாணவர்களை எல்லோரையும் ஒன்றாக நிறுத்த முடியாது என்று அதிபர் கூறி வெளியிலேயே வைத்து கொடுப்போம்னு சொல்லி வெளியிலே வைத்து கொடுத்தார். அதை சிறந்த மாணவர்களுக்கு வந்து இந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த வோல் பிளேட்ஸ் சொல்லுகிற அதுவும் வந்து புத்தகங்களுக்கு மேலதிகமாக மிகவும் புள்ளிகளை எடுத்த முதலாம் தரத்தில் அது ஃபர்ஸ்ட் ரேங்கில் வந்த மாணவர்களுக்கு வோல் பிளேட்ஸ்களும் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. புத்தகங்கள் மட்டுமண்டியில் வோல் பிளேட்ஸ்களும் வழங்கப்பட்டன. சிறிய பாடசாலைக்கு கொடுக்கும் பொழுது ஸ்காலர்ஷிப்பில் ஏற்கனவே சித்தியடைந்த மிகவும் முதலாவதாக வந்த மாணவர் அந்த பாடசாலையிலேயே முதலாவதாக சித்தியடைந்த கூடிய புள்ளியை பெற்று சித்தியடைந்த ஸ்காலர்ஷிப் மாணவர்களுக்கு மேசை, டேபிள் ஃபேன்ஸ் அப்படி போன்ற பொருட்களும் எல்லாம் நாங்கள் வழங்கியிருந்தோம். இது வந்து மலையகத்தில் இருக்கிற ஜான் டெல்ரி தமிழ் வித்தியாலயம். இது மலையகத்தில் இருக்கிற ஒரு பாடசாலை. இந்த பாடசாலையிலே வந்து இதில் நிற்கிற நபர் வந்து திரு சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள். இவர்கள் ஓய்வு பெற்று விட்டார். ஆனாலும் இவருக்கும் பாடசாலையில் மிகுந்த ஈடுபாடு இருந்ததால் வேறு ஒரு அதிபரனூடாக இவருடைய தொடர்பு கிடைத்து அப்போ இவர் கூறினால் மலையகத்துக்கு வரும்பொழுது நான் ஐயாவோட எல்லா பாடசாலைக்கும் வாரேன் என்று சொல்லி இவரும் வந்து என்னோட மிகவும் எனக்கு உதவியாக இருந்தால். இந்த இதில் புத்தகத்தோட வைக்கப்பட்டுள்ளது வோல் பிளேட்ஸ் நீங்கள் பார்க்க தெரியும். இதில் புத்தகத்தோட மிகவும் சிறப்பாக சித்தியடைந்த மாணவர்களுக்கு புத்தகங்களுடன் சேர்த்து இந்த வோல் பிளேட்ஸும் வந்து ஆஸ்திரேலியாவிலே இருந்தே வாங்கி கொண்டே கொடுக்கப்பட்டது. ஞாபகார்த்தமாக அவர்கள் வைத்திருப்பார்கள். அடுத்த வந்து இப்போ நான் பாடசாலைக்கு செல்வதற்கு முன்னர் ஆஸ்திரேலியாவிலே இருந்தே போகும் பொழுது இது வந்து ஜதன்சை தமிழ் மகா வித்தியாலயம் கொட்டக்கலை என்ற ஊரில் உள்ள ஒரு தமிழ் பாடசாலை. இதுதான் நான் இந்த ஷெட்யூல் பண்ணிட்டு போகிறது. அதாவது வந்து ஆண்டு 3, ஆண்டு 4, ஆண்டு 5 அது சிறிய பாடசாலை இருந்ததால் 3 பிள்ளைகளையே தான் தெரிவு செய்யப்பட்டோம். அப்போ அவர்களை பேரெல்லாம் எழுதியிருப்பார்கள். மேத்ஸ் புத்தகம் ப்ளஸ் இங்கிலீஷ் 1, மேத்ஸ் ப்ளஸ் இங்கிலீஷ் 1, மேத்ஸ் ப்ளஸ் 3. ஆண்டு 6க்கு வரும்பொழுது மேத்ஸ் ப்ளஸ் இங்கிலீஷ் 1 and 2 கொடுக்கப்படும். அதே போல் பெரிய வகுப்புகள் வரும்பொழுது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 ஆங்கில புத்தகம் முழுக்க. அப்போ இப்படி நாங்கள் ஷெட்யூல் பண்ணி கொண்டு போய்த்தான் அந்த லிஸ்ட்டை வச்சுத்தான் பார்த்து நாங்கள் புத்தகங்கள் எடுத்து கொடுக்குறது. ஏன்னா இங்கே இருந்து நான் இலங்கைக்கு செல்வதற்கு முன்னரே அதை நான் கொடுக்க போகிற 40-50 ஒவ்வொரு வருஷம் ஒரு சுமார் 40-50 பாடசாலைக்கு கொடுப்பேன். அது 40-50 பாடசாலை வந்து இதே மாதிரி லிஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நான் என்னென்ன புத்தகங்கள் கொடுக்கணும்னு சொல்லி லிஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு தான் ஃபைலோட போகிறது. அப்படி போனால் தான் ஒரு பாடசாலையிலே அவர்களும் ஒரு கோப்பி வைத்திருப்பார்கள். இந்த என்ன புத்தகங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை பார்த்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். புத்தகங்களை கொடுக்கும் பொழுது நான் முதலாவது புத்தகத்தை வைத்துக்கொண்டு அந்த புத்தகத்தை பற்றி ஒரு விளக்க கொடுத்துட்டு தான் நாங்கள் புத்தகம் கொடுக்கறத ஆரம்பிப்போம். அப்போ புத்தகம் என்ன மாதிரி எழுதப்பட்டிருக்கு, எப்படி படிக்கலாம், என்னென்ன இதழ் போட்டிருக்குது. இப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டிய இடத்துல அந்த புத்தகத்தில் ஸ்டார் மார்க் போட்டிருக்கோம். அப்போ ஸ்டார் மார்க் போட்டிருந்தா என்ன கருத்து என்று சொல்லி எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி அத்துடன் பென்ட்ரைவில் வந்து இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளுக்குரிய நுண்ணறிவு லெசன்ஸ் பயிற்சிகள் எல்லாம் அதுகளை விளங்கப்படுத்தியதன் பின்னர் தான் நாங்கள் கொடுப்போம். இது வந்து கொட்டக்கலை என்ற ஒரு ஊரில் உள்ள ஜதன்சை ஸ்கூலுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்த வந்து இதுவும் கொட்டக்கலையில் இருக்க ஸ்டோனி கிளிஃப் பள்ளிக்கூடம். அதனுடைய பள்ளிக்கூடத்தில் வாசலில் பெரிய பேர் இல்லாதால அங்கே உள்ளுக்குள்ளே ஆஃபீஸுக்குள்ளே இருந்த இது படம் எடுத்தோம், ஸ்டோனி கிளிஃப். அடுத்த வந்து இதுவும் அதே ஸ்கூல் தான். இதில் பாருங்க, இந்த பெரிய வகுப்பில் படிக்கிற மாணவர்களுக்கு 4 தொகுதி புத்தகங்களும் கொடுக்கும். இந்த 4 தொகுதி புத்தகங்களும் படித்தாலே சாதாரணமாக போதுமானது. வேறு புத்தகங்கள் படிக்க வேண்டாம் என்று நாங்கள் ஒரு பொழுதுமே சொல்லுவதில்லை. ஆனாலும் ஒரு மாணவன் ஒரு ஒழுங்குமுறையில் இந்த 4 தொகுதி புத்தகங்களையும் படித்து அதில் உள்ள பயிற்சிகள் எல்லாத்தையுமே செய்து முடித்தார் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஆங்கில பூரண அறிவை பெற்றுக்கொள்ளுவார். ஸோ அடுத்தது வந்து இதுவும் அதே பாடசாலையில் வந்து ஒவ்வொரு பாடசாலைகளும் மேசையில ஒவ்வொரு விதமாக புத்தகங்களை அடுக்கி வைத்திருப்பார்கள். சில பாடசாலை நிமித்தி அடுக்கி வைத்திருப்பார்கள், சில பாடசாலை அடுக்கி வைத்திருப்பார்கள். அடுத்தது வந்து இங்கே பாருங்க, என்னுடைய கையில் அந்த ஒரு ஃபைல் ஒன்றுக்கு பச்சை ஃபைல், உங்களுக்கு தெரியுமா தெரியல, அழைத்து வருகிறார்கள். இந்த இடக்கையில் இருக்க அந்த ஃபைலுக்குள்ளதான் ஒவ்வொரு பாடசாலையிலுமே ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அந்தந்த வகுப்பு மாணவர்கள் அதுக்கு என்ன புத்தகம் கொடுக்க வேண்டும் என்பது முழு விவரங்கள் இருக்காது. புத்தகங்கள் வழங்க தொடங்கும் பொழுது அந்த புத்தகங்களை எடுத்து தர்றவர்கிட்ட அந்த லிஸ்ட்டை கொடுத்தால் அவரே அந்த மாணவரோட பேரை வாய்ச்சோடனே கணித புத்தகமும் மேத்ஸ் 1 மட்டும் கொடுக்குறதா, இல்லை 1 and 2 கொடுக்குறதா, இல்லை 1 and 2 and 3 கொடுக்குறதா என்பதை அந்த லிஸ்டையின் படி பார்த்து எடுத்து தருவார்கள். அவ்வாறு தான் மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டு கொண்டு வந்தன. இது வந்து ஹோம்புருக்கு அக்கரைப்பத்திரன் மலையகத்தில் இருக்கிற ஒரு பாடசாலை. இந்த
அநேகமாக ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் செல்லும் பொழுது அந்த பாடசாலையினுடைய வாசலிலே இருக்கிற அந்த பாடசாலையினுடைய பேரையும் ஒரு போட்டோ நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சிறிது காலத்தின் பின்னர் ஒரு 3-4 வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இதில் டாக்குமெண்டேஷன் செய்யணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்தால் நாங்கள் அந்த பாடசாலையுடைய பெயரையும் நாங்கள் படம் பிடித்து வச்சிருக்கிறோம். எல்லா மாணவருடைய படங்களும் போட முடியாது. இதில் 2 மாணவர்கள் பெற்றுக்கொள்கிற அந்த படங்கள் மட்டும் போட்டிருக்கிறோம். அடுத்த இது வேறு ஒரு பாடசாலை. இது அவர்கள் ஹோல்புருக் தமிழ் மகாவித்தியாலயம். அவர்கள் என்ன சொல்றது, இந்த போர்ட்லேயே சேர்க்கிறார், ஹோல்புருக் தமிழ் மகாவித்தியாலயம். நிறைய பாடசாலைகளுக்கு மலையகத்திலே கொடுத்து வருகிறோம். கடந்த 2 வருடங்களாக கொடுத்து வருகிறோம். இது ஹோல்புருக் தமிழ் மகாவித்தியாலயம். இது யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரி. இப்போ மலையகத்து பாடசாலை கொடுத்தேன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஒரு பாடசாலைக்கும் கொடுக்கவில்லைன்னு சொல்லி நீங்க யோசிக்க கூடாது. யாழ்ப்பாணத்திலையும் பல பாடசாலைகளுக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த படங்களும் வரும் இப்பொழுது. இது யாழ் வேம்படி மகளிர் இது இந்த பாடசாலைக்கு அப்படியான பெரிய பாடசாலைக்கு ஒவ்வொரு வருடமே செல்லும் பொழுது புத்தகம் கொடுப்போம். இந்த பாடசாலைக்கு 3 முறையோ 4 முறையே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு முறை உள்ள படங்களை எடுத்திருக்குது. இது வேம்படி கேர்ள்ஸ் காலேஜ். இது மகாஜனா காலேஜ் தெல்லிப்பளை. யாழ்ப்பாணத்தில் நான் செல்லாத இடங்களே இல்லை. ஆனால் இது இந்த தனி மனிதனாக செய்வதனால் மற்றவர்களுக்கு தெரிய வர இல்லை. இப்போ கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுடைய முதல் விருப்பம் என்னென்னா மற்றவர்களுக்கும் நீங்கள் செய்கிற செயலை தெரியப்படுத்த வேணும்னு சொல்லி. இதில் பெரிய நிதி சம்பந்தப்பட்டிருக்குது. இந்த மகாஜனா கல்லூரிக்கு 3 முறையோ 4 முறை சென்று கொடுத்துருக்கிறேன். மகாஜனா கல்லூரி. இது அடுத்த ஜப்னா ஹிந்து லேடிஸ் காலேஜ். ஜப்னா ஹிந்து லேடிஸ் காலேஜ். இந்த ஜப்னா ஹிந்து லேடிஸ் காலேஜுக்கும் 3 டைம்ஸ் சென்று கொடுத்திருக்கிறேன். படித்த மாணவர்கள் இப்பொழுதெல்லாம் என்ன சொல்றது, பட்டம் பெற்று வெளியேறி இருப்பார்கள். ஜப்னா ஹிந்து லேடிஸ் காலேஜ். அடுத்து இது ஜப்னா அருணோதயா காலேஜ். ஜப்னா அருணோதயா காலேஜ், அளவட்டி அருணோதயா காலேஜ். ஜப்னா அளவட்டி அருணோதயா காலேஜ். இந்த பாடசாலைக்கும் 3-4 முறைகள் இந்த புத்தகங்கள் வழங்கப்பட்ட 3-4 வருடங்கள், ஒவ்வொரு வருடங்கள் நான் சென்று புத்தகங்கள் வழங்கி வருவது வழமை. அப்பொழுது இந்த அளவட்டி அருணோதயா காலேஜுக்கும் நான் 3 முறை கொடுத்திருக்கிறேன். 3 முறை 4 முறை கொடுத்திருக்கின்றேன். அடுத்த பாடசாலை இது உரும்பிரா ஹிந்து காலேஜ். உரும்பிரா ஹிந்து காலேஜுக்கும் புத்தகங்கள் வழங்கப்பட்டன. உரும்பிரா ஹிந்து காலேஜுக்கும் அந்த மாணவர்கள் ஒவ்வொரு வகுப்பிலையும் மொத்த புள்ளிகளின் அடிப்படையில் முதல் 5 மாணவர்களைத்தான் நான் தெரிவு செய்ய சொல்வது வழமை. சில பாடசாலைகளிலே மிக சிறிய பாடசாலைக்கும் கொடுத்துருக்கிறோம். நாங்கள் மிக சிறிய பாடசாலையிலும் கல்வி இருக்கும் மாணவர்களும் நாளைக்கு அவர்களும் படித்து ஒரு குடும்பஸ்தனா வர போற ஆட்கள். எனவே நாங்கள் மிக சிறிய பாடசாலைகளையும் கழித்து வைக்க முடியாதுன்னு மிக மிக சிறிய பாடசாலைக்கும் சென்று கொடுத்துருக்கோம். மலையகத்திலே சில பாடசாலைகளை 80 மாணவர்கள் மாத்திரம், மாணவர்கள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கிற பாடசாலைக்குமே சென்று கொடுத்துருக்கிறோம். இது உரும்பிரா ஹிந்து காலேஜ். அடுத்த இது உடுப்பிட்டி மகளிர் உடுப்பிட்டி கேர்ள்ஸ் காலேஜ். உடுப்பிட்டி கேர்ள்ஸ் காலேஜுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இது ஹார்ட்லி காலேஜ். ஹார்ட்லி காலேஜ் பிரின்சிபலுக்கு வழங்கப்படுகிறது. அதுக்குரிய படம் ஹார்ட்லி காலேஜுக்கு கொடுத்துருக்கிறோம். அடுத்த சென்ட் ஜான்ஸ் காலேஜ். ஜப்னா சென்ட் ஜான்ஸ் காலேஜ் கன பேருக்கு தெரியும். அந்த காலங்களிலே தொடக்கமே பல பாடசாலைகள் கல்வியிலே மிகவும் சிறந்து விழுகிறன. இது ஜப்னா சென்ட் ஜான்ஸ் காலேஜுக்கு 2-3 முறை புத்தகங்கள் நாங்கள் கொடுத்தோம். இது ஆரம்பத்திலே அடிக்கப்பட்ட புத்தகங்கள் டிசைன்ஸ் என்னன்னு சொல்ல கலர் வேற மாதிரி போட்டிருக்குது. இப்போ இறுதியாக அடித்த புத்தகம் தான் நீங்கள் பச்சை சிவப்பு நீளத்தில் இருக்குது. இது ஆரம்பத்திலே செய்யப்பட்ட ஆரம்ப எடிஷன்ஸ் புத்தகங்கள். இது இப்போ இதில் நீங்கள் பார்த்து கொண்டு மட்டக்களப்பிலேயும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே இருந்து கொண்டே நான் ஒழுங்கு செய்யும் பொழுது அப்போ அங்கே இருக்கிற எனக்கு தெரிந்த நண்பர் சொன்னார். என்னன்னு சொன்னால் பாடசாலைகளுக்கு தனித்தனியாக போய் கொடுக்குறேன்னு பார்க்க பாடசாலைகளில் அதிபரோட தொடர்பு கொண்டு தான் அந்த மாணவர்களை கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸை தெரிவு செய்து அவ்வளவு பேரையும் தங்க வீட்டில வரவழைச்சு வச்சு கொடுக்கறது ஒரே நேரத்திலே முடிக்கலாம் என்று சொன்ன. நான் மட்டக்களப்பில் போய் ஒவ்வொரு பாடசாலை என்று சொன்ன கஷ்டம். ஒரு பல பாடசாலை ஒரு 5-6 பாடசாலைகளிலிருந்து மாணவிகளை அவரையே தெரிவு செய்து ஒரு வீட்டிலே கதிரைகளும் எல்லாம் வாடகை எடுத்து ஒரு ஈவினிங் ஒரு சிற்றுண்டி இதுகளோட சேர்த்து வைத்து கொடுக்கப்பட்ட இது இங்கிலீஷ் புக் மெட்ரிகுலர்
தனித்தனியா பாடசாலைக்கு செல்லவில்லை, செல்ற எண்ணமெல்லாம் இருக்கிறது. ஆனா இது முதல் முறை வந்து பாடசாலை மற்ற மட்டக்களப்பிலே இருக்க பாடசாலைகள் மாணவர்களை ஒரு வீட்டிலே அழைத்து வைத்து கொடுக்கப்பட்டது புத்தகங்கள். சிற்றுண்டியும் எல்லாம் வழங்கி எல்லாம் என்னென்னு சொன்னால் ஈவினிங் வந்து ஒரு 2-3 hours இருக்க வேண்டும் என்றதால அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சில தேநீர் அதிலும் கொடுத்து புத்தகங்களும் கொடுத்தோம். இது வந்து மட்டக்களப்பில் வழங்கப்பட்ட இது வந்து வீட்டிலே வச்சபடியே எல்லாரும் என்னென்னு சொல்றது கேஷுவல் ட்ரெஸ்ஸில் இருக்கிறார்கள். இது வந்து ஜப்னா ஹிந்து காலேஜ் யாழ் இந்து கல்லூரி. இதுக்கு வந்து 3 முறைக்கு 4 முறை கொடுக்கப்பட்டது. சில முறை வந்து கிரவுண்ட்ஸிலே வச்சு கொடுத்தோம், சில முறை வந்து ஆஃபீஸுக்குள்ளேயே வச்சு கொடுத்தோம். இது வந்து கிரவுண்ட்ஸில் மாணவர்களை நிப்பாட்டி போட்டு வச்சு கொடுத்த நிகழ்ச்சி இது வந்து ஆஃபீஸுக்குள்ளே வச்சு கொடுத்தாங்க. என்னென்னு சொன்னால் அவர்கள் நேரம் இல்லைன்னு சொல்லும் பொழுது நாங்கள் வெளியில் எல்லா மாணவர்களையும் வர செய்து கொடுக்குறதுமாக ஆஃபீஸுக்குள்ளேயே வச்சு கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும் பொழுதும் புத்தகங்களை பற்றியெல்லாம் விவரமாக விளக்கமாக என்ன மாதிரி எழுதப்பட்டுள்ளது, நீங்கள் என்ன மாதிரி கற்றுக்கொள்ளணும்னு சொல்லியெல்லாம் விவரமாக விளக்கியதன் பின்னர் தான் புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இது வந்து ஜப்னா சுண்டுக்குழி கேர்ள்ஸ் காலேஜ். இதுக்கு வந்து 3 முறை புத்தகங்கள் வழங்கினோம். இதுகளும் வந்து அந்த எடிஷன் மாறும் பொழுது நிறங்கள் வெளியில மாறி இருக்கிறது. இதே மாதிரி ஜப்னா சுண்டுக்குழி கேர்ள்ஸ் காலேஜ். இது வந்து மானிப்பா ஹிந்து காலேஜ். மானிப்பா ஹிந்து காலேஜ்னா பாய்ஸ் ஸ்கூல். இதுக்கு வந்து நாங்கள் சொந்த புத்தகங்கள் எல்லாம் வழங்கும். இது வந்து கிரவுண்ட்ஸிலே மாணவர்களுக்கு காலையிலே பயிற்சி செய்கிற வந்த நேரத்தில் இந்த பயிற்சியை முடிச்சு 5 நிமிஷம் பயிற்சியை முடித்தது முன்னர் வழங்கப்பட்டன. அடுத்த இது வந்து சாவகச்சேரி லேடிஸ் காலேஜுக்கும் 3 முறைக்கு மேலே புத்தகங்கள் நாங்கள் வழங்கினோம். அது வந்து அவைக்கு பெரிய மண்டபம் இருக்குது, ஆடிட்டோரியம் இருக்குது. எனவே சாவகச்சேரி லேடிஸ் காலேஜுக்கு வந்து அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளேயே தான் வச்சு புத்தகங்கள் வழங்கினோம். இது வந்து ராமநாதன் காலேஜ் சுண்ணாகம். ராமநாதன் காலேஜுக்கு வந்து புத்தகங்கள் வழங்கப்பட்டன. ராமநாதன் காலேஜ் சுண்ணாகம். அடுத்த இது வந்து கொக்குவில் ஹிந்து காலேஜுக்கும் வந்து புத்தகங்கள் கொக்குவில் ஹிந்து காலேஜுக்கும் 3 முறையோ 4 முறை புத்தகங்கள் வழங்கினோம். கொக்குவில் ஹிந்து காலேஜுக்கும் பல முறை புத்தகங்கள் வழங்கினோம். அடுத்த இது வந்து கனரட்னம் மத்திய மகாவித்யாலயம், அதாவது ஸ்டாலி காலேஜ் என்று சொல்லுவாங்க. கனரட்னம் மத்திய மகாவித்யாலயம் ஜப்னாவில் உள்ளது, கனரட்னம் மத்திய மகாவித்யாலயம். அடுத்தது யாழ் வேலிட மத்திய கல்லூரி. நாங்கள் வந்து இப்போ புத்தகங்கள் கொடுக்கும் பொழுது எனக்கு வந்து இந்த டவுன் வழியே இருக்கிற பிரபல்யமான வசதி படைத்த மாணவர்கள் கல்வி கற்கும் பாடசாலைகளுக்கு கொடுக்கிறது மட்டுமல்லாது இந்த பின்தங்கி கவனிக்கப்படாமல் வளமையிலே விடுபடுற இந்த தீவு பகுதி பாடசாலை இருக்கின்றன. புங்குடுதீவு, நைனாதீவு, வேலனை இப்படி போன்ற பாடசாலைகள் எல்லா விடயங்களிலும் கவனிக்கப்படாமல் விடப்படக்கூடிய பாடசாலைகளுக்கு சொல்லி நினைத்து சென்று அங்கேயும் பல பாடசாலை கொடுத்தோம். இது வந்து யாழ் வேலின மத்திய கல்லூரி. இதுக்கு வந்து 2 முறையோ 3 முறை கொடுத்துறாங்க. அடுத்தது வந்து காரநகர் ஹிந்து காலேஜ். இதுகளும் எல்லாம் வந்து இந்த பாடசாலை எல்லாம் வந்து வளமையில எத்தனையோ விடயங்களே கவனிக்காமல் விடுபடுறது. கொஞ்சம் தூர இருக்கிறதாலையும் கொஞ்சம் என்னென்று சொல்றது டவுனுக்கு கிட்ட இல்லாம இருக்கிறதாலையும் எத்தனையோ விடயங்களே கவனிக்கப்படுறது. சில பாடசாலைகளுக்கு இப்படி நான் செல்லும் பொழுது இப்போ பூங்குடிதீவு, நைனாதீவு, நெடுந்தீவு போன்ற பாடசாலை செல்லும் பொழுது அங்கே உள்ள அதிபர் சொன்னார், தங்களுக்கு இதுவரையில ஒரு பந்து விளையாடுறதுக்கு ஒரு போல் கூடி ஒரு தடவை வாங்கி தரையில்லை, அப்படி கவனிக்காம இருக்கிறோம், தங்களுக்கு ரொம்ப கவலைன்னு சொல்லி. அப்ப இந்த புத்தகங்களை நாங்கள் கடலுக்குள்ளால மிகவும் சிரமப்பட்டு 2-3 நபர்களை அரேஞ்ச் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டுக்கு தூக்கி இறக்கி ஏற்றுறதுக்கான்னு சொல்லி கொண்டு போய் அப்படி தீவு பகுதிகளில் கொடுக்கும் பொழுது நைனாதீவு, நெடுந்தீவு இப்படி கொடுக்கும் பொழுது அதிபரமாருக்கு மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு சிரமப்பட்டு தங்களை எண்ணி கொண்டு வந்து தருகிறீர்கள் சொல்லி அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மாணவர்கள் நாளைக்கு வாழ்க்கையில ஒரு குடும்பமா வரும் பொழுது கல்வி மிக முக்கியமானது. அடுத்த இது வந்து டெல்ட் மகாவித்யாலயம், ஜப்னா டெல்ட் மகாவித்யாலயம். இந்த பாடசாலையில அதிபர் சொன்னார் என்னன்னு சொன்னா, ஐயா நீங்க பொண்ணுங்க புத்தகம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கூட நேரம் இருந்து விளங்கப்படுத்துங்க, அதை எப்படி படிக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஏன்னா படிப்பிக்க இல்லை, அது எப்படி புத்தகத்தை பார்க்கறது, புத்தகம் பிள்ளைகளுக்குன்னு சொல்லி கொஞ்சம் கூட நேரம் இருந்து விளங்கப்படுத்து கொண்டதால இதுக்குள்ள வந்து
அவன் லைப்ரரிக்குள்ளே இருந்து ஒரு கொஞ்ச நேரம் கூடுதலான நேரம் அந்த புத்தகத்தை பற்றி எல்லாம் விளங்கப்படுத்தினோம். அதோடு இந்த புத்தகங்கள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த முக்கியமாக இந்த பிள்ளைகளுக்கு நன்னடத்தை, நல்ல பழக்கம், ஒழுக்கமாக எப்படி வளர்றது, என்னென்ன கருத்துக்கள் தேவைன்னு சொல்லி சாரி அதுக்கும் ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிற மிக சிறிய புத்தகம். அந்த புத்தகமும் சேர்த்து வழங்கப்பட்டது. அநேகமான பாடசாலைகளுக்கு அதுவும் சேர்த்து வழங்கி கொடுக்கிறது. அது வயது வகுப்பு வரை இல்லாமல் யாரும் படித்து கொள்ளலாம். அதுவும் இந்த பாடசாலையை கொண்டே கொடுத்தா அதான் இந்த கையில் இருக்கிற புத்தகம். அடுத்த நைனாதீவு மகாவித்தியாலயம். நைனாதீவு மகாவித்தியாலயம் போன்ற பாடசாலைகளுக்கு நாங்கள் செல்லும் பொழுது இந்த போட்டில் போய் வரும் பொழுது புத்தகங்கள் டிரான்ஸ்போர்ட் என்பது ரொம்ப சிரமம். உங்களுக்கே தெரியும், போட்டில் சாதாரணமாக ஏறி இறங்குறதே இவ்வளோ கஷ்டம்னு சொல்லி இது புத்தகங்களையும் சேர்த்து ஏற்றி இறக்கி கொண்டு போய் தண்ணியில் நினையாமல் அங்கால கொண்டு போய் பாடசாலைக்கு கொடுக்க என்பது மிகவும் சிரமமான காரியம். ஆனாலும் நாங்கள் அவர்களும் மாணவர்கள் நாளைக்கு அவர்களும் ஒரு குடும்பம், ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு குடும்பமாக வரப்போகிறோம், ஒரு குடும்பஸ்தனை வரப்போயிடும். எனவே அவர்களின் கல்வியில நாங்கள் அக்கறை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கஷ்டப்பட்டத்தான் அவருடைய வாழ்க்கையை சிறிதாவது முன்னேற்றலாம்னு சொல்லி அப்படியான தீவு பகுதிகளுக்கும் சொல்லி புத்தகங்கள் எல்லாம் வழங்கியிருந்தோம். இன்னும் வழங்குற எண்ணங்களும் இருக்குது. இன்னும் ஒரு முறை மட்டும் கொடுத்தா போதுமண்டி இல்லை. ஸோ ஒன்றை விட்டு ஒரு வருடமாவது வழங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதுக்கு புத்தகங்கள் அச்சடிப்பதற்கு பெருந்தொகை பணம் தேவைப்படுகிறது. வசதி படைத்த யாரும் உதவி செய்தன்னு சொன்னால் நிறைய செய்யலாம். இது அந்த நைனாதீவு அந்த பாடசாலையிலே தான் புத்தகங்களை வைத்துக்கொண்டு விளங்கப்படுத்தப்படுகிறது. இது புங்குடுதீவு மகாவித்தியாலயம். புங்குடுதீவு மகாவித்தியாலயத்துக்கும் 2 முறையோ 3 முறை கொடுத்தாங்க. புங்குடுதீவு மகாவித்தியாலயம் வளமையில கவனிக்கப்படாமல் விடுபடுற பாடசாலைகள். அடுத்த இது ஜெப்னா சொந்த காலேஜ். ஜெப்னா சொந்த காலேஜுக்கு நாங்கள் 3 முறை புத்தகங்களை வழங்கியிருந்தோம். இது 3ஆம் வகுப்பு மாணவ ஜெப்னா சொந்த காலேஜில் 2 ஸ்கூல் பக்கத்து இருக்குது. பிரைமரி ஸ்கூலும் இருக்குது, செகண்டரி ஸ்கூலும் இருக்குது. இது 3ஆம் வகுப்பு மாணவர் கணித புத்தகத்தை வாங்குகின்றார். மற்ற மாணவர்களில் இருக்கிறார்கள். இவ்வளவு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. 2 முறை வழங்கினாங்க யாழ்ப்பாணம் ஜெப்னா சொந்த காலேஜுக்கு. இது தலவாக்கொலை மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலை. இது நுவரேலியா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தலவாக்கொலை ஊருடைய மலையகத்து பாடசாலைக்கு வழங்கப்பட்டது. அடுத்த இந்த பாடசாலை இதுவும் மலையகத்தை சேர்ந்த ஒரு பாடசாலை. இது வெளியிலே பாடசாலைக்கு உள்ளுக்கே வைத்து வழங்க இடம் வசதி போதாதால் வெளியிலேயே தான் வைத்து வழங்கப்பட்டது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்கள், நல்லுள்ளம் படைத்தவர்கள், உதவி செய்ய விரும்புவோர் நீங்கள் பெரிய உதவியாக செய்ய வேணும் என்று எண்ணாமல் ஒரு சிறிய சிறிய உதவிகளாயாவது செய்தீங்கன்னு சொன்னால் இப்படியான சேவைகளை தொடர்ந்து செய்யலாம். எனவே தான் இந்த விவரங்கள் தரப்பட்டுள்ளன. அப்படி வசதி படைத்தவர்கள் நீங்கள் பெரிய தொகையாக அனுப்பாவிட்டாலும் ஒரு சிறிய தொகையாக அனுப்பினால் பல பேர் அப்படி சிறிய தொகை அனுப்பும் பொழுது அது சேர்ந்து நான் நிறைய செய்யக்கூடிய இருக்கும். எனவே இதை நான் நீண்ட நேரம் உங்களுக்கு வைத்திருக்கவில்லை, வாங்கி விவரங்கள் இருக்கின்றன. அடுத்து கொட்டக்கலையில் உள்ள தமிழ் மகாவித்தியாலயம், கொட்டக்கலை மலையக பகுதியை சேர்ந்த தமிழ் மகாவித்தியாலயம். இந்த தமிழ் வித்தியாலயத்துக்கும் சாரி இவர்களை பார்க்கும் பொழுது யாழ்ப்பாணத்தில் உள்ள மாணவர்கள் போலவே இருக்கிறார்கள், தோற்றமளிக்கிறார்கள், பார்வைக்கும் சிறப்பாக உடை அணிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி எண்ணக்கூடும். ஆனாலும் ஒன்றை மட்டும் நாங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். மலையகத்தை சேர்ந்த மாணவர்கள் ஏன் யாழ்ப்பாணத்திலையும் பின்தங்கின சில கிராமப்புறங்களில் உள்ள பாடசாலை மாணவர்கள் கூடி காலையிலே உணவு அருந்த வசதி இல்லாத காரணத்தினால் காலையிலே தேநீர் மட்டும் குடித்துவிட்டு பாடசாலைக்கு செல்கிறார்கள். அவர்கள் செல்லும் பொழுது ஒரு சிறிய சாப்பாட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இடைவெளியில விடும் பொழுது ஒரு 11-12 மணி அளவிலேயே தான் அந்த சாப்பாட்டை காலை உணவுக்கும் மதியான உணவுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு உணவாக உண்டுவிட்டு வீடு இரவு சாப்பாடு சாப்பிடுகிறார்கள். மற்ற பாடசாலை யூனிஃபார்ம் அரசாங்கம் கொடுக்குற யூனிஃபார்ம் மட்டுமே தான் இவர்களுக்கு, மேலதிகமான யூனிஃபார்ம் இல்லை. பிரின்சிபல் சொன்ன சில மாணவியிடம் 2 யூனிஃபார்ம் மட்டும்தான் இருக்கிறது. மாறி மாறி தோச்சுத்தான் பாடசாலைக்கு அதை போட்டுக்கொண்டு வருகிறார்கள். சில வேளையில மழை நாட்கள் வரும் பொழுது
தோய்த்த பாடசாலை காயவில்லை என்றால் பழைய போட்ட உடுப்புகளை யூனிஃபார்மையே சற்று ஊத்தையுடனே போட்டுக்கொண்டு வர்றார்கள். அப்படி வசதி குறைந்த மாணவர்கள் ஆனாலும் தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றோடும் கல்வி கற்கோடும் என்று மிகவும் ஆர்வமாக சில இடங்களிலே இந்த மலையகத்திலே நான் செல்லும் பொழுது சில இடங்களிலே வந்து நானுமே 1 கிலோமீட்டர் நடந்து போனாங்க. வெஹிக்கிளில் வந்து புத்தகங்களை அனுப்பி போட்டு 2-3 வெஹிக்கிள் சின்ன சின்ன 3 வீலரில் வெஹிக்கிள் அனுப்பி போட்டு நாங்கள் அதில் ஏறி இருந்தோம்னு சொல்லி சொன்னால் 3 வீலரை பிறண்டிடுமென்றதுக்காக 1 கிலோமீட்டர் நடந்து போனாங்க. அதே மாதிரி சில மாணவர்கள் பாடசாலைக்கு 2 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்து தான் பஸ் எடுக்கக்கூடியா இருக்கும். அப்போ பஸ் ஸ்டாண்டில் இருந்து அவருடைய வீடு வந்து 2 கிலோமீட்டர் நடபாதையில் இருக்குது. அவ்வாறு மிகவும் சிரமத்தின் மத்தியிலே தான் வாழ்ந்து வருகிறார்கள், கல்வி கற்றி வருகிறார்கள். மலையகத்தை சேர்ந்த மாணவர்கள் உணவை பொறுத்தளவில் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். பாதை டிரான்ஸ்போர்ட் அதை பொறுத்தளவில் 2 கிலோமீட்டர் நடந்து வந்து பஸ் ஏறி பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அப்புறம் பஸ்ஸில் வந்து இறங்கி 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். ரொம்ப சிரமத்தின் மத்தியில் அவரோட வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. பிறகு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற லயன் என்று சொல்லப்படுற குடிசை இந்த படத்துல வரும்னு நினைக்கிறேன். நான் வரும்பொழுது காட்டுறேன். 10க்கு 12 அடி ஒரே ஒரு அறை தான். அவ்வளவு மட்டும்தான் ஒரு குடும்பத்துக்குரிய லயன். பிரிட்டிஷ் கவர்மெண்டால் 200-250 வருடத்துக்கு முதல் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மலையக தமிழர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்குரிய லயன் 10க்கு 12 அடி. அதுக்குள்ளேதான் சமைக்க வேணும், அதுக்குள்ளேதான் படுக்க வேணும், அதுக்குள்ளேதான் படிக்க வேணும், அதுக்குள்ளேதான் பிள்ளைப்பேறு, அதுக்குள்ளேதான் சாமத்திய வீடு, அதுக்குள்ளேதான் மரணச்சடங்கு, சகலதும் அந்த 10க்கு 12 அடி. ஒரு 10-15 வருடத்துக்கு சென்றதன் பின்னர் தான் அந்த அறைக்கு வெளியிலே சமைக்கிறதுக்கு மட்டும் தாங்களாக ஒரு சின்ன ஒரு ஷெட் போட்டு வைத்துக் கொண்டார்கள். இப்பவும் அந்த லயன்கள் எத்தனை இடங்களே இருக்கின்றன, இப்பவும் வாழ்ந்து வருகிறார்கள். இது வந்து கொட்டக்கலை தமிழ் மகாவித்தியாலயம். இதுல வந்து நான் ஒரு ஐயாவை பற்றி மிகவும் சொல்ல வேண்டும். இதுல இந்த படத்துல இருக்கிற நடுவில் சிவப்பு டை கட்டி கொண்டிருக்கிற ஐயா வந்து சிவலிங்கம், மதிப்புக்குரிய சிவலிங்கம் ஐயா அவர்கள் இப்பொழுது காலமாகிவிட்டார். மிக அண்மையில காலமாகிவிட்டார். அவர் ஒரு ஆபரேஷன் ஒன்று செய்திருக்கும் பொழுது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் காலமாகிவிட்டார். இந்த ஐயா தான் முதலில் என்னுடன் தொடர்பு கொண்டு, நான் தொடர்பு கொள்ளும் பொழுது என்னுடன் தொடர்பு கொண்டு மலையகத்தில் இருக்கிற பல பாடசாலை அதிபர்கள்மாருடைய விவரங்களை தந்து உதவியது மட்டும் இல்லாமல் மிகவும் எனக்கு வந்து மலையகத்திலே நான் இந்த இவ்வளவு பாடசாலைக்கும் சென்று புத்தகங்கள் கொடுப்பதற்கு ஏதுவாக இருந்து மிகவும் உதவி புரிந்தவர் இந்த சிவலிங்கம் ஐயா வந்து நான் மறக்கவே முடியாது. மலையக பாடசாலைகளுக்கு புத்தகங்கள் வழங்கியது அல்லது இனிமேலும் வழங்க போறதுக்கும் வித்திட்டவரும் உதவி புரிந்தவரும் இதில் இருக்கிற மதிப்புக்குரிய சிவலிங்கம் ஐயா அவர்கள். இவர்களை மட்டும் நாங்கள் என்னென்று சொல்றது, நான் மட்டுமல்ல மலையக மக்களுமே மறக்க மாட்டேன். இவர் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர். இவர் இந்த கொட்டகலை தமிழ் மகாவித்தியாலயம் ஒரு நேஷனல் ஸ்கூல். இந்த நேஷனல் ஸ்கூல்ல அதிபராக இருந்தவர், இப்பொழுது காலமாகிவிட்டார். அதிபராக இருந்தவர் இவர் வந்து ஒரு சிறுகாத எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், சிறந்த கல்விமான், சிறந்த பண்பாளர். இவரை பற்றி சொல்லுவதாயிருந்தால் இவர் வந்து சிறுவனாக இருக்கும் பொழுது வீட்டு வேலைக்கார பையனாக பல வீடுகளிலே வேலை செய்தார். பாடசாலைக்கே செல்லவில்லை. அப்ப அந்த நாளையில வந்து பாடசாலைக்கு ஒரு கம்பெனி வந்து அந்த சிறு பிரைமரி ஸ்கூலுக்கு வந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு ஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ் கொடுத்தாங்க இலவசமாக. ஷர்ட்டும் ஒரு நீல காய்ச்சட்டையும், வெள்ளை ஷர்ட்டும் நீல காய்ச்சட்டையும் கொடுத்தாங்க. அந்த பாடசாலை விட்டு மாணவர்கள் வரும்பொழுது எல்லாருமே கையிலே அந்த ஷர்ட்டும் அந்த பேக்கும் கொண்டு செல்வதை கண்டு விட்டது. அதுக்கு பிறகுதான் இந்த ஐயா யோசிச்சார், தானும் வீட்டு வேலைக்கு போகாமல் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மாணவர்களிடம் கேட்டு தானும் பள்ளிக்கு வந்தால் தனக்கு ஷர்ட்டும் ஷோர்ட்ஸும் கிடைக்க மாட்டேன் சொல்லி. ஏன்னு சொன்னால் ஒரே ஒரு ஷர்ட்டும் ஒரே ஒரு காய்ச்சட்டையும் மட்டும்தான் அந்த நேரத்தில் இவர்கிட்ட இருந்தது. ஓமண்டி அந்த மாணவர் சொன்னதால இவர் பள்ளிக்கு போயிருக்கிறார். அடுத்த நாள் ஒரு புத்தகம் ஒரு கொப்பியும் கொண்டு பள்ளிக்கு போயிருக்கிறார். பள்ளியில வயதை கேட்டுவிட்டு இவரை நேரடியாக கொண்டு போய் 3ஆம் ஆண்டு வகுப்புல தான் சேர்த்தாங்க. அந்த நாளில 3ஆம் வகுப்புன்னு சொல்றது, இப்பதான் கிரேட் சொல்றாங்க, இயர் சொல்றாங்க. 3ஆம் வகுப்பில் ஏன்னு சொல்லி சொன்னா இவர் பள்ளிக்கூடத்துக்கு போனதே 9வது வயதிலே தான் போனார். அதுவரையில பல வீடுகளிலே வேலைக்கார சிறுவனாக வேலை செய்தார். 3ஆம் ஆண்டிலே போய் அந்த பாடசாலையிலே படித்து ஒரு பட்டதாரியாகி அதிபராகி தேசிய பாடசாலைக்கு அதிபராகி சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், ஸ்போர்ட்ஸ்லேயே அதாவது சொக்க கேமில் அதாவது கால்பந்தாட்டத்திலே மிக சிறந்த விளையாட்டு வீரர்.
மாவட்டங்களுக்கு இடையில நடைபெற்ற எத்தனையோ போட்டிகளிலே இந்த இவர் கற்றுக்கொண்டு இந்த பாடசாலை சார்பாக விளையாடி எத்தனையோ பரிசுகளை பெற்றிருக்கிறார். 1வது இடத்தை பிடித்திருக்கிறார். இலங்கை முழுக்க சென்று விளையாடி இருக்கிறார் கால்பந்தாட்டம் பாடசாலைக்காக. மிகவும் சிறந்த விளையாட்டு வீரர், மிகவும் சிறந்த கல்விமான், பட்டதாரி மட்டுமண்டில்லை, எத்தனையோ பட்டங்களை பெற்றவர். ஓப்பன் யூனிவர்சிட்டியெல்லாம் லெக்சராக ஒர்க் பண்ணினவர், ஒரு தேசிய பாடசாலை அதிபராக இருந்தவர். ஆனால் இவருடைய பாடசாலைக்கு நான் சென்று புத்தகம் கொடுத்துவிட்டு 2024ஆம் ஆண்டு இந்த வருடம் செல்லும் பொழுது இவருடைய பாடசாலைக்கும் கொடுக்கதுன்னு சொல்லி இருந்தது. அப்ப இவர் கொழும்பிலே தான் வந்து நின்று ஒரு உறவினர் வீட்டை வந்து நின்று ஒரு ஆபரேஷன் ஒன்று செய்தவர். ஆபரேஷன் செய்த பிறகும் நான் போய் இவரை மீட் பண்ணினான். அப்ப அவர் சொன்னவர், ஐயா நீங்க புத்தகங்களோட போங்க, திருங்கமலைக்கும் மூதூருக்கும் கொடுத்து விட்டு, திருவண்ணாமலைக்கும் மூதூர் பாடசாலை நான் கொடுத்து விட்டு நீங்கள் மலையகத்துக்கு வருவதற்கு முன்னரே நான் வீட்டை போயிடுவேன். கொட்டக்கரை அதுதான் அங்க ஊர்லாம் இருக்கிறார். அப்ப அங்க ஊருக்கு வந்துடுவேன். அப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து எல்லா பாடசாலையும் கொடுப்போம்னு சொல்லித்தான் ஐயா சொல்லி அனுப்பினவர். ஆனா நான் திருகோணமலையிலே பாடசாலை கொடுத்து கொண்டு நிற்கும் பொழுது எனக்கு செய்தி வந்து விட்டது, ஐயா வந்து இப்படி மாரடைப்பு காரணமாக சடுதியாக இறைவனடி சேர்ந்து விட்டார்னு சொல்லி ரொம்ப வருத்தமான இது. அதன் பிறகுதான் நான் ஏற்கனவே முதற்காட்டின இவர் வந்து சிவலிங்கம் ஐயா, மற்றவர் வந்து சத்தியமூர்த்தி ஐயா தான். இவர் தான் என்னை அவரை அறிமுகம் செய்து வைத்தவர். அவர் தான் பிறகு பல பாடசாலைக்கு வந்தார். அப்ப அந்த சத்தியமூர்த்தி ஐயா சொன்னார், அவரும் வந்து கொழும்பில் இவரை பார்த்து விட்டு சொல்லும் பொழுது இந்த ஐயா சொன்னாராம், சத்தியமூர்த்தி ஐயாவுக்கு இந்த சிவலிங்கம் ஐயா சொன்னார், சத்தியமூர்த்தி ராஜலிங்கம் ஐயா திருங்கமலைக்கும் மூதூருக்கும் கொடுத்து பாடசாலைக்கும் கொடுத்து விட்டு மலையகத்து வரும் பொழுது ஒருவேளை என்னால முடியாமல் விட்டாலும் நீங்கள் எல்லா பாடசாலைகளுக்கும் அவருடன் சென்று கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அது என்ன நோக்கத்துல அந்த வார்த்தைகள் வந்து தெரியல. கடைசியில ஐயா மோசம் போனார். பிறகு சத்தியமூர்த்தி ஐயா தான் வந்து என்னோட அந்த பங்காற்றினார். அவரோட வந்து நான் வந்து ஒவ்வொரு ஊர் வழியை சென்று கொடுக்கும் பொழுது அந்தந்த ஊர் வழியவே தான் இருக்கிற சிறிய ஹோட்டல் வழியை தங்கி நின்று கொடுக்குறோம் நாங்கள். அப்ப அவர்களுமே வந்து என்னுடைய தான் தங்குவாரு. ஸோ இந்த சிவலிங்கம் ஐயாவை என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாது. ஐயா இடையூறுக்கு மன்னிக்கவும், நாங்க உண்மையின்படி 25 நிமிடங்கள் அப்படித்தான் கொடுக்குறோம் நாங்கள். நீங்க கொஞ்சம் நேரம் எடுத்துட்டீங்களா? ஆனா நல்ல அருமையான சேவையும் அருமையான பேச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். நம்ம 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். அடுத்த வந்து இது வந்து சாரி பூனாரி மத்திய கல்லூரி, பூனாரியில உள்ள பாடசாலையிலும் கவனிக்க விடப்படுறது பூனாரி மத்திய கல்லூரி. அடுத்த வந்து இது வந்து மரக்கண்ணு நட்டது. 3 இடங்களிலே வந்து இலவச வகுப்புகளையும் நான் ஆரம்பித்து நடத்தி இருந்தேன். அதை வந்து இப்ப வேறு ஆக்கள் பொருட்படுத்த நடத்தினாலும் இது வந்து வவுனியாவிலே ஒரு இடத்திலே இலவச வகுப்பு நடத்துறதுக்கு செய்யப்பட்ட வாங்கு மேசைகள். இங்க மேல் படத்துல வந்து வார்னிஷ் பூசாம செய்யப்பட்டது. அது வாங்கல, அப்புறம் வார்னிஷ் பிடிச்சி நானும் போய் நின்றுதான் இந்த வார்னிஷ் எல்லாம் பூசி வச்சு அந்த வகுப்பு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இது வந்து கணித பாடம் முக்கியமா ஓலெவல் பிள்ளைகளுக்கு இலவச வகுப்பாக நடத்தப்பட்டது. இது வந்து இருந்து படிக்கிறதுக்குன்னு சொல்லி சீலையில சில பழைய ஈசி சேர் மாதிரியான ஒரு கதிரை ஒன்று சரிவுகளை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கதிரை ஒன்று டிசைன் பண்ணி செய்தாங்க. இது செய்த ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட படம். இதுக்கு வந்து சீலை போட்டு படுக்கிற மாதிரி, படுக்கிறதுக்கும் இருக்கிறதுக்கும் இடப்பட்ட மாதிரி இருந்து கொண்டு இந்த மேலே 2 சட்டத்திலையும் ஒரு ஒட்டுப்பலகை, ஒரு அரை அடி நீளமான சார் ஒட்டுப்பலையை வைத்து அதுல புத்தகத்தை வைத்து எந்த பாடத்தை படித்தாலும் முதுகு பேக் பெயின் வராது. என்னடா மாணவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, மேசையில சும்மா சாதாரண கதையில இருந்து படிக்கிறதால பேக் பெயின் வரும். அந்த பேக் பெயினை இல்லா பண்றது கொஞ்சம் பின்னுக்கு சரிஞ்சோண்டு இருந்து படிக்கிறதுக்குன்னு சொல்லி டிசைன் செய்யப்பட்டது. இதுல வந்து பெருந்தொகையில செய்ய வேணுமென்ற திட்டத்துல செய்தாங்க. டிசைன் பண்ணியெல்லாம் முடிஞ்சது. பட் ஆனால் அது நடைமுறைப்படுத்தல. இதுதான் பென் டிரைவ். இது வந்து என்னன்னு சொல்றது, கஸ்டமைஸ் பென் டிரைவ்னு சொல்லி இந்த 64 GB பென் டிரைவ்கள் வந்து கம்பெனிலேயே ஓட பண்ணி 5000 பென் டிரைவ் வாங்கித்தான். இதுல தான் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோக்கள் மற்றது ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளுக்குரிய வீடியோக்களும் எல்லாமே செய்து இலவசமாக வழங்கி வருகிறோம். இது வந்து ஒரு குயிஸ் சிடி வந்து அது மட்டும் செய்தாங்கன்னு சொன்னால் ஆங்கில புத்தகம் படிக்கும் பொழுது ஒரு குறிக்கப்பட்ட லெவல் வரும். ஒரு 200 பக்கங்களை படித்ததன் பின்னர் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி வரக்கூடிய மாதிரியான வினாக்களும் செய்து கொடுத்திருந்தோம். அவ்வளவுதான் என்னுடைய முழு விவரங்களும் இயலுமானவரை சொல்லி முடித்துள்ளேன்.
தேங்க்யூ வெரி மச். இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து கேட்டுக்கொண்டது இந்த பெரியோர்கள் எல்லோருக்கும் வணக்கம். எங்களுடைய ஐயா ஜெர்மனியில் இருக்கிறார் இவர் என்ன பேர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா. கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவருடைய ஆர்வத்தினாலும் அவருடைய ஒத்துழைப்பினாலும் தான் இந்த சேவையை ஓரளவு மக்கள் பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு சேவையை செய்யும் பொழுது அதுவும் தனி மனிதனாக செய்யும் பொழுது ஏனையவர்களுக்கு தெரியவே வராது. இப்போ நான் ஒரு பாடசாலையை கொடுக்குறேன்னு சொன்னா பக்கத்து பாடசாலைக்குமே தெரிய வராது. இப்படி ஒரு பாடசாலைக்கு இவ்வளவு புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறேன்னு சொல்லி நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமே எத்தனையோ பாடசாலையிலிருந்து தொலைபேசி வந்து ஐயா எங்களோட பாடசாலை பக்கத்து பாடசாலைகள்லாம் அந்த புத்தகங்களை கொடுத்துருக்கீங்க ஐயா எங்களோட பாடசாலை வரையணும். அப்போ நான் சரி அடுத்த வருடம் வர்றதுக்கு முயற்சி செய்கிறேன், உங்களுடைய விவரங்கள் எல்லாம் அனுப்பி வைங்கன்னு சொல்லி. ஸோ நான் அன்பாக இறுதியாக ஒரே ஒரு வேண்டுகோள் ஒன்று விடுக்கிறேன் என்று சொன்னால் இதை பார்த்து கொண்டு பெரியோர்கள் எல்லாரும் பெருந்தொகையில நான் உங்கள்கிட்ட நான் அப்படியான ஒரு உதவியை கேட்கவில்லை. இயலுமான சிறு தொகையாவது நீங்கள் அந்த காட்டி அந்த வங்கி கணக்கை நீங்க அனுப்பினு சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்றது மிகவும் பாரிய அளவில் 100க்கு 100% அது அந்த மாணவர்களையே போய் சேரும் என்று சொல்ல நான் உறுதி கூறிக்கொள்கிறேன். உதவிகள் கிடைத்தால்னு சொல்ல பாரிய அளவில் இன்னும் எத்தனையோ திட்டங்கள் இருக்கின்றன. ஸோ அதை நாங்கள் பெரிய உங்கள் போன்றவர்களுடைய உதவியுடன் நிறைவேற்றலாம் என்று எண்ணி விளைவுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அருமையான கிருஷ்ணமூர்த்தி ஐயா கதை. வணக்கம் திரு ராஜலிங்கம் ஐயா அவர்களே. உண்மையிலே நான் பார்க்கும்போது மிகவும் பிரமிப்பாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நீங்கள் அடிக்கடி என்னுடைய கூறுவீர்கள், இலங்கையிலிருந்தும் கதைத்திருக்கிறீர்கள், நாங்கள் இன்று புத்தகத்தை லொரியில் கொண்டு போனோம், இப்படியெல்லாம் பிரச்சனை அப்படியெல்லாம் பிரச்சனை, இவ்வளோ காசு முடிஞ்சுது அதுக்கு அவ்வளோ காசு முடிஞ்சுது என்று. ஆனால் உண்மையில் நான் பார்க்கின்றேன் கூடுதலாக முழுக்க அவரது உழைப்பாகத்தான் இவ்வளவு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு சிலர் அந்த அவர் அமைப்பில் இருந்தவர்களுடைய காரணம் அமைப்புகள் இருந்தால் அதுக்கு காசுகள்லாம் கொடுக்க வேணும். பாடசாலை மீட்டிங் சொன்னால் அதுக்கு காசு தான் கொடுக்கணும். ஒரு தரும் பாடசாலை மீட்டிங்கு வராங்க. அப்படியான நிலப்பாடு தான் இப்போ இருக்குது. அதை எல்லாத்தையும் மீறி எடுத்த கால வைக்கக்கூடும் என்று சொல்லி தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு புத்தகத்தின் விலை என்ன சொன்னீங்க? சுமார் 5000 ரூபான்னு சொல்லிக் கொள்ளலாம். ஒரு புத்தகத்துக்கு 5000 ரூபாய் முடியுது இலங்கை காசுக்கு. 4 புத்தகம் 20,000 ரூபாய், ஒரு பிள்ளைக்கு 20,000 ரூபாவை செலவழிச்சிருக்கிறேன். ஒரு நிமிஷமே குறுக்குறது மன்னிக்க வேணும். இந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்லும் பொழுது நான் இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். கணித புத்தகமானது முழுக்க கலர்லயே அடிச்சிருக்கு. கணித புத்தகமானது 100க்கு 100% முழு புத்தகம் உள்ளுக்கு எல்லாமே கலர்லயே போட்டிருக்கு. படங்கள் எழுத்துக்கள் எல்லாமே வெவ்வேறு வித்தியாசமான வேற கலர்கள் வழிக போட்டிருக்கு. என்னன்னு சொன்னா எங்கட மாணவர்களும் புத்தகத்தை பார்த்து ஆசைப்படணும் முதல் படிக்கிறதுக்கு. அதனால கணித புத்தகம் 100க்கு 100% கலர்ல அடிச்சிருக்கு. ஆங்கில புத்தகம் எங்கெங்க படங்கள் வருதோ அல்ல எங்கெங்க முக்கியமான விடயங்கள் வருதோ அதுகளை எல்லாம் கலர்ல போட்டுருக்கு. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்ள நான் இதுல உங்களுக்கு ஸ்லைட் ஷோவில் போட்டு காட்டாத என்னோட ரெக்கார்ட்ல இருக்கிற அந்த பாடசாலைகளின் பெயர்களை மட்டும் ஒருக்கா வாசிக்கிற ஒரு நிமிஷம் என்னக்கா பொறுமையா இருந்து கேட்டுக்கொள்ளுங்க. இதுவரையில ஸ்லைட் ஷோல வராத பாடசாலைகள் இதுகளுக்கும் எல்லாம் புத்தகங்கள் வழங்கிய விவரங்கள் எல்லாம் என்னோட ரெக்கார்ட்ல இருந்தபடியே அந்த பாடசாலை பேர்களை சொல்லிக் கொடுங்க. சில வேளை இந்த ஸ்லைட் ஷோவை பார்க்கக்கூட சில பேர் யோசிக்க கூட ஐயோ எங்கட பாடசாலையும் கொடுபடையில நான் இந்த ஊர்ல இருந்தேன் எங்கட பாடசாலையும் கொடுக்கலைன்னு சொல்லி அந்த என்னோட ரெக்கார்ட்ல இருக்கிற பாடசாலை பேர்களை மட்டும் வாசிக்கிறேன். மல்லாகா மகாவித்தியாலயம், நல்லூர் காசிப்பிள்ளை மகாவித்தியாலயம், திருநெல்வேலி ரோமன் கத்தோலிக்க கலவன் பாடசாலை, கலியங்காடு இந்து கலவன் பாடசாலை, நல்லூர் மங்கைக்கரசி வித்தியாலயம், யாழ் செங்குந்த இந்து கல்லூரி, யாழ் அத்தியர் கல்லூரி, யாழ் வடமராட்சி பெண்கள் பாடசாலை, யாழ் அச்சுவேலி சொந்த காலேஜ், யாழ் கரம்பன் லிட்டில் ஃப்ளவர்ஸ் கேர்ள்ஸ் மகாவித்தியாலயம், வேலணை அண்டோனிஸ் காலேஜ், ஜெப்னா சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ், மீசாலை வீரசிங்கம் காலேஜ், முத்துத்தம்மி மகாவித்தியாலயம், வேலணை சரஸ்வதி வித்தியாலயம், அரியாலை சரஸ்வதி நூலகம், இணைவில் நூலகம், நல்லூர் பொது நூலகம், கொழும்புத்துறை ஹிந்து மகாவித்தியாலயம், வைத்தீஸ்வரா காலேஜ், சுண்ணாகம் ஸ்கந்தரோயா காலேஜ், சாவகச்சேரி ஹிந்து காலேஜ், சாவகச்சேரி ரீபக் காலேஜ், இளவாலை கான்வென்ட், ஜப்னா காலேஜ், பட்டுக்கோட்டை, யாழ் நாவக்குழி மகாவித்தியாலயம், திருவண்ணாமலை ஸ்ரீ கோணேஸ்வரா ஹிந்து காலேஜ், ஜப்னா சென்ட் ஜோசப் காலேஜ், மூதூர் ஸ்ரீ கதேச வித்தியாலயம், ஹப்புத்தள தம்பேத்தன தமிழ் வித்தியாலயம், ஹாலியல சென்ட் ஜேம்ஸ் காலேஜ், நோவுட் ஐரபி தமிழ் மகாவித்தியாலயம் மஸ்கெலியா, மூதூர் வெறுக்கலம்பதி ஹிந்து காலேஜ், மூதூர் கிளிவெட்டி மகாவித்தியாலயம், மூதூர் கலைமகள் ஹிந்து காலேஜ், மூதூர் விவேகானந்த வித்தியாலயம், கொட்டக்கல பட்டான தமிழ் மகாவித்தியாலயம், நுவரேலியா ஹோல்புருக் தமிழ் வித்தியாலயம், கலப்பிட்டகந்த தமிழ் மகாவித்தியாலயம் பல்லக்கட்டுவ,
பதுளை சானியா தமிழ் மகாவித்தியாலயம், பதுளை செரண்டிப் தமிழ் வித்தியாலயம், பதுளை வெவல் சின்ன தமிழ் மகாவித்தியாலயம், பதுளை பாரதி மகாவித்தியாலயம், நுவரேலியா ஹால்புருக் தமிழ் மகாவித்தியாலயம், நோவுட் சென்ட் ஜான் டெல்தி, கொட்டக்கலை ஜதன்சை தமிழ் மகாவித்தியாலயம், கொட்டக்கலை தமிழ் மகாவித்தியாலயம், தலவாக்கல் தமிழ் மகாவித்தியாலயம், நுவரேலியா ட்ரினிட்டி காலேஜ், பண்டாரவளை தமிழ் சென்ட்ரல் காலேஜ், ஹப்பத்தலை தமிழ் சென்ட்ரல் காலேஜ், தமிழ் பிரைமரி ஸ்கூல், ஹலப்பிட்டகந்த தமிழ் செகண்டரி ஸ்கூல், பசல் தமிழ் மகாவித்தியாலயம், யாழ் பூநகரி சென்ட்ரல் காலேஜ், யாழ் பூநகரி நல்லூர் மகாவித்தியாலயம். மற்ற வந்து நான் தமிழ் பாடசாலைன்னு சொல்லும் பொழுது முஸ்லீம் ஸ்கூலுக்கும் வந்து நான் வேறுபாடு இல்லாமல் கொடுத்துருக்கேன். அதுகளும் கொஞ்சம் சம்பந்தப்பட்ட பாடசாலையும் வருது பாருங்க. திருகோணமலை சாகிரா காலேஜ், திருகோணமலை அல் மடீனா வித்தியாலயம், திருகோணமலை மொஹமெடிய வித்தியாலயம், திருகோணமலை அல் மின்ஹாஜ் மகாவித்தியாலயம், மத்துக்கம என்ற ஊரில் உள்ள பெலண்ட் முஸ்லீம் வித்தியாலயம், பெலண்ட தமிழ் வித்தியாலயம், வியாங்கல்ல முஸ்லிம்ஸ் மகாவித்தியாலயம், வியாங்கல்ல தமிழ் மகாவித்தியாலயம், ராமகிருஷ்ண தமிழ் வித்தியாலயம், வெளிப்பென்ன ரகுமானிய வித்தியாலயம், ஹொரண ஹல்வத்துர தமிழ் வித்தியாலயம், ஹொரண கீகிய கந்த முஸ்லிம் தமிழ் வித்தியாலயம், இங்கிரிய தமிழ் வித்தியாலயம், ஹொரண தமிழ் வித்தியாலயம். அப்படியே தொடர்ந்து போது நான் வாய்ச்சி கொண்டு உங்களுக்கு டூ போரிங்கா இருக்கும். ஸோ இப்படியான பாடசாலை எல்லாத்துக்குமே புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளன. எல்லாத்தையுமே ஸ்லைட் சொல்லப்பட்ட காட்ட முடியாது. உங்களுக்கு பாராட்டியும் வாழ்த்தியும் ஒரு 30 வினாடிகள் கைதட்டுவோம். எல்லாரும் கைதட்டுங்க. அருமையான பேச்சுன்னு எடுக்கலாம். உங்களோட அருமையான சேவை, உண்மையில மிகவும் அருமையான சேவை. கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுடைய பாரிய உழைப்பிலானதான் இதை வந்து நாங்கள் இவ்வளவு பேருக்கு மாதிரி தெரியப்படுத்தக்கூடியதா இருந்தது. இது வந்து அல்லது குடத்துக்குள்ள இருக்கிற விளக்கு மாதிரி ஒருத்தருக்குமே தெரிய வராது. அதான் அங்க இருக்கிறது. பண்ணாகட்டும் சார்பாக ஒரு யூடியூப்ல போட்டி எடுத்துக்கிட்ட போட்டுருந்தாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன காய்ச்சியாண்டே விலங்கையில கைதட்டுக்கே காய்ச்சிங்கன்னா எங்களுக்கு என்ன காய்ச்சிங்கன்னு விளங்க. இவற்ற சேவையை அறிஞ்சு நான் இவர் என்னோட 12 வருஷம் உண்டாக நாங்கள் வேலை செய்த நாங்கள். அப்போ அந்த வகையில அவர் இருந்தா போல ஒரு நாள் தொலைபேசி எடுத்த போதுதான் இப்படியெல்லாம் தான் செய்கின்றேன் என்று சொன்னார். நான் உடனடியாக எமது பன்னாகம் இணையதளத்தின் சார்பாக எமது பன்னாக இணையதளத்திலே ஒரு பேட்டி ஒன்று எடுத்து அதை நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அப்போது அது சொல்லியிருந்தார், ஒரு புத்தகத்துக்கு 5000 ரூபா மூர்த்தி செலவழிக்கிறேன் அப்படி என்று சொல்லி அவர் முழுக்க தண்டை காசுலாம் செய்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் ஆரம்பத்தில் அங்கே என்னோட இருக்கும்போது நான் பார்த்தேன், அவர் வந்து ஒரு செல்ல பிள்ளையாகத்தான் வளர்ந்தவர். ஆகவே அந்த வகையிலே அவர் அங்கே வந்து ஒருவருடன் பிரச்சனை இல்லை, தான் சென்ற சிந்தனையும் இதுமா தான் இருந்தவர். அவ்வளவு சிந்தனையையும் இவ்வளவு புத்தகமாக்கி கொடுத்திருக்கிறார். அதுதான் நான் அந்த தலையங்கத்தை கொடுக்க கல்வி பாலம் ஒன்றை கொடுத்தேன். ஏனென்று சொன்னால் ஆஸ்திரேலியாவுக்கும் அங்கே வந்து ஒரு பாலம் மாதிரி தான் இவ்வளவு புத்தகத்தையும் அவர் ஒரு சரஸ்வதிக்கு 108 மந்திரம் சொன்ன மாதிரி இப்ப சொல்லி கொண்டிருந்தார் இவ்வளவு பாடசாலையை. அப்போ அந்த அவ்வளவு பாடசாலைகளுக்கும் நாங்கள் 5 பாடசாலைக்கு போயிருக்கணும் தெரியாது. ஆனால் இவ்வளவு பாடசாலைக்கும் இதைக்கட்டு அவர் 3-4 மாதம் தன்னுடைய சொந்த லீவை எடுத்துக்கொண்டு அங்கே சென்றிருக்கிறார். அவர் ஆஸ்திரேலியாவில் பெரிய இருக்கிறார். இந்த ஆஸ்திரேலியா மற்ற இருக்கிற சிட்னியிலே அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். உண்மையிலே ஒரு நல்ல மனிதர். அவருக்கு இந்த தளத்தில் வந்து இப்படி சொன்னதுக்கு நான் சிறிஸ்கந்தராயா தம்பதிகளுக்கு முதல்ல நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் எல்லாம் ஒரு படித்த மனிதர்கள் இதிலே இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு அந்த படித்ததன் பெருமதி தெரியும். அதை நீங்கள் மற்றவருக்கும் சொல்லி உங்களோட பாடசாலையில் இருந்த விடப்பட்ட அவருக்கு அறிவித்தால் அவர் அந்த பாடசாலைகளுக்கும் சென்று அடுத்தடுத்த வருடம் கொடுப்பார். நிச்சயமா. நன்றி. உங்களுக்கு அருமையான பேச்சு. எங்கட இலங்கை வந்து இந்த போர் இனத்தால எவ்வளவோ பின்தங்கி போனது படிப்பால தான் நாங்க முன்னுக்கு கொண்டு வரணும். உண்மையில நீங்க அருமையான சேவை. என்ன நீங்க சிவில் இன்ஜினியரா இருந்து கூட ஆஸ்திரேலியாவுக்கு போய் சில இதுகளை மறக்காம இப்படி செய்யறீங்க. அது உண்மையில ஒருவரும் செய்ய முடியாத ஒரு உண்மையில அருமையான சேவை. உங்களை பாராட்டத்தான் வேணும். மற்றது யாரும் கேள்வி பதிலோ இல்லாட்டி உரையாடல் என்ன இருந்தால் முதல்ல ஞானா ஜோராஜா அம்மா வாங்க, உங்களோட கருத்தை சொல்றதுக்கு வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் ராசலிங்கம் வடிவாக எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு பெரிய உதவி தேவை வருகின்றது. இலங்கையில தான் 18 வருஷமாக CHRF என்று சொல்லி சில்ட்ரன் ஹங்கர் ரிலீஃப் ஃபண்ட் ஒரு குரூப்பில் நான் இருக்கிறேன். நாங்கள் எல்லாருமாக 25 பேர் மெம்பராக இருக்கிறோம். ஆனால் கனடாவில் இருந்ததையும் இருக்கிறோம், லண்டன் ஸ்ரீலங்காவில் இருக்கிறதையும் இருக்கிறோம்.
நாங்கள் அவர்களுக்கு தனியாக படிப்பை மாத்திரம் இல்லாமல் இப்போ பதுளையில் போய் நின்று ஒரு ஆள் நடேசலிங்கம் இந்த நேமை நோட் பண்ணி வையுங்க. நடேசலிங்கம் என்றவர் உங்களுக்கு கால் பண்ணி கதைப்பார். அவருக்கு உங்களோட ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன். அவர் நல்ல உதவி செய்கிறார். ஆனால் வடியாளங்களுக்கு நல்ல உதவி வேணும். உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். அவர் பதுளையிலையா இருக்கிறாரா? அவர் பதுளையிலையா இருக்கிறாரு? இல்ல அவர் வவனியால இருக்கிறார். இப்ப பதுளையில போய் நின்று இந்த பதுளையில நடந்த மண் சரிவுக்காக உதவி செய்வதற்காக இப்ப நான் 6 கிழமையா நிக்கிறேன். அங்க இருந்து பிஞ்சேர்ந்து உடுப்புகள் கொண்டு போய் சாப்பாடுகள் எல்லாம் கொண்டே கொடுக்குறேன். நாங்கள் கனகாலமா 18 வருஷமா இதை நான் ரன் பண்றேன் இருக்கிறேன். நான் அந்த மெம்பரா ஒரு பிசியோதெரபிஸ்ட் தெரிஞ்சவர் கணேசானந்தன் என்று சொல்லி அவர் தான் இதை உண்டாக்கினவர். இந்த CHR ஃபண்ட், சிறுவர் ஹங்கர் ரிலீஃப் ஃபண்ட்ன்றதை. நடேசலிங்கம் உங்களோட ஃபோன் பண்ணி கதைச்சு நீங்கள் உதவி செய்ய முடியுமானதை உதவி செய்யுங்க ஐயா. ஓகே, நிச்சயமா. நன்றி ஞானா ஜோராஜா மாஸ்டர். அடுத்த டாக்டர் சரஸ் சோலோநாதன் மாஸ்டர் உங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கு வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். ராசலிங்கம் மாஸ்டர், உங்களை போல நானும் கல்வியில ஆர்வத்துடன் உதவி செய்ய விரும்பும் ஒரு ஆள். எனக்கு சந்தோஷம் நீங்கள் அச்சுவேலி சென்ட்ரல் காலேஜுக்கு போனது இப்ப கடைசியா சொன்னது. என்ன, நான் முந்தைய அச்சுவேலி கிறிஸ்டியன் காலேஜ் அது இருந்தது, அதுல ஓலவல் பட்டும் அங்கதான் நான் படிச்சேன். நான் அச்சுவேலியை சார்ந்தேன். ஆனால் நான் இப்ப 3 பிரைமரி ஸ்கூல்ஸுக்கு தேவையானவற்றை செய்து கொண்டு வரேன். நவக்கிரி, தோப்பு, அச்சுவேலி 3 பள்ளிக்கூடங்களுக்கும் தேவையானவைகளை நான் செய்து கொண்டு வரேன். பிரைமரி ஸ்கூல்ஸுக்கும் தேவையான புத்தகங்கள் இருக்கா? ஆமாம், பிரைமரி ஸ்கூலுக்கும் தான் மேத்ஸ் புத்தகமும் இங்கிலீஷ் பார்ட் 1 போதுமானது. மேத்ஸ் புத்தகமும் இங்கிலீஷ் பார்ட் 1 போதுமானது பிரைமரி ஸ்கூலுக்கு. அதை விட நான் இண்டிவிஜுவல்ஸாகவும் A-level O-level பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறேன். தனிப்பட்ட முறையில வாங்கலாமா புத்தகங்கள்? தனிப்பட்ட முறையில அம்மா விற்கிறே இல்லை, கடைகளுக்கும் கொடுக்குறேன். தனிப்பட்ட முறையிலுமே விற்கிறேன் இல்ல, அந்த தங்களோட பிள்ளைகளுக்கு போய் வாங்கல, அதாவது டீச்சர்ஸ் இதுவரையில நான் கொடுக்கல. என்னன்னு சொன்னா சில என்னன்னு சொல்றது, சில பாலிசியோட தான் செய்யலாம்னு சொன்னா அப்படி தனிப்பட்ட இதுக்கு விற்க வரைக்குமா வசதி படைச்சவங்க மட்டுமே வந்து வாங்கி முடிச்சிடுவாங்க. அப்ப நாங்க வந்து பாடசாலைக்கு கொடுக்கக்குள்ளே அங்க என்னன்னு சொல்றது, அவருடைய பொருளாதாரத்தை கருத்தில் எடுக்காம கெட்டிக்கார மாணவர்களுக்கு மட்டும்தான் நாங்க கொடுக்குறோம். என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் கொடுக்க கட்டுப்படி ஆகாதுன்றதால விரும்பினா ஒன்று செய்யலாம். ஒரு வசதி இருக்குது, பாடசாலைக்கு புத்தகங்கள் கொடுக்கும் பொழுதுமே இந்த புத்தகத்தினுடைய PDF ஃபைல்ஸ் கொடுக்குறோம். நாங்க PDF பென்டிரைவ்ல கொடுக்குறோம். ஸோ தே கேன் கெட் இட் பிரிண்டட். அதாவது போட்டோ காப்பி அடிக்கிற கடையில இந்த ஃபைல்ஸை கொடுத்தா அவர்கள் புத்தகமா அடிச்சு புத்தகமா கட்டிக்கொள்ளலாம். நான் போட்டோ காப்பியை கூடி வாங்கி கொடுத்தேன் போன போது ஒரு அச்சுவேலி பிரைமரி ஸ்கூலுக்கு செய்யணும் போல இருக்குது. எல்லா புத்தகத்திலேயும் கொடுக்குறோம், மேத்ஸ் புத்தகத்திலேயும் கொடுக்குறோம், 4 தொகுதி ஆங்கில புத்தகத்திலையும் PDF ஃபார்மேட் கொடுக்குறோம். அது வந்து இப்போ இலங்கையில அவை அச்சடிக்கிறது வந்து கலர் அடிக்கிறது கோர்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் அதை கொடுக்குறோம். 2 இங்கிலீஷையும். ஏன் நீங்கள் கட்டிக்கார பிள்ளைகளுக்கு மாத்திரமே இண்டிவிஜுவல்ஸ் வாங்கலாமல் இருக்கு? ஏன் உங்கள்கிட்ட அவ்வளவு புத்தகங்கள் இல்லையா? புத்தகங்கள் இல்லையா? இப்போ என்னட்டு சொல்றது, இப்போ ஒவ்வொரு வருஷம் வந்து சுமார் 4000 புத்தகம் தான் அடிப்போம். ஒரு 4000 புத்தகம் எனக்கு இந்த 3 பிரைமரி ஸ்கூல்ஸுக்கும் கொடுக்க வேண்டும் விருப்பம் இல்லை. இப்போ என்னன்னு சொன்னாலும்மா, இப்போ அந்த பென்ட்ரைவ் அந்த ஃபைல்ஸ் எடுத்தேன்னு சொன்னால் ஒரு புத்தகம் வந்து சுமார் ஒரு 1000 ஒரு 1500 ரூபாய்க்குள்ள போட்டோ காப்பி கடையில அது போட்டோ காப்பின்னு சொல்லல பிரிண்ட் எடுப்பினோம். அந்த ஃபைல்ஸை கொடுத்தா அந்த போட்டோ காப்பி மிஷின்ல லோட் பண்ணி அதுல இருந்து பிரிண்ட் எடுப்பேன். பிரிண்ட் எடுத்தா கிட்டத்தட்ட பிரிண்டிங் குவாலிட்டியில வரும், வெரி ஹை குவாலிட்டியில வரும். அவங்களே கட்டி தருவாங்க. நார்மலா அந்த பிரிண்டிங் அதான் எனக்கும் போட்டோ காப்பி செய்யறவங்கள நான் வாங்கி கொடுத்தேன். போட்டோ காப்பி பெரிய இண்டஸ்ட்ரியல் லெவல்ல போட்டோ காப்பி மிஷினே இருக்கா? அப்படி இருந்தா அவையில அடிச்சு கொள்ளலாம். பல பாடசாலைகள்ல மலையாளத்து பாடசாலையில கணக்க என்ன செய்யணும்னா அந்த புத்தகங்கள் கிடைக்காத மாணவர்களையும் சேர்த்து படிப்பிக்கொண்டதால பல பாடசாலைகள்ல முதல் 50 பேஜஸ், இப்போ வகுப்பில் 20 பேர் இருந்தால் 20 செட் எடுக்கிறாங்க. 50 பேஜ் மேத்ஸ் புத்தகம் சரி, அல்ல ஒவ்வொரு இங்கிலீஷ் புத்தகத்திலையும் முதல் ஒரு 50 பேஜை எடுக்கணும். போட்டோ காப்பி 20 செட் ஸ்டெப்பிள் பண்ணிட்டு கொடுத்துட்டு அதை வகுப்பில் வச்சு படிப்பிச்சுட்டு அது முடிய அப்புறம் அடுத்த 50 செட் 51வது பேஜ்லேருந்து 100 மட்டும்
அப்படி செட்டாக எடுத்து தான் கனப்பாடத்தில் படிப்பிக்கிறாங்க, வகுப்பில் வச்சு படிப்பிக்கிறாங்க. மற்ற இங்கிலீஷ் எல்லாம் மற்றெல்லாம் வந்து ஆரம்பத்தில் புத்தகத்திலேயே செய்ய வேண்டிய மாதிரி தான் கணக்களி இருக்கு. அதால் வந்து ஃபோட்டோ காப்பி கொடுத்து இங்கிலீஷ் மற்ற எல்லாம் அப்படி செய்விக்கிறாங்க. முழுக்க ஒரே அடியாக ஃபோட்டோ காப்பி எடுக்காம செட்டாக எடுத்து கொடுத்து செய்யணும். அப்போ எந்த பாடத்தாலையும் அந்த பென் டிரைவ் அந்த ஃபைல்ஸ் எடுத்துட்டு செவிச்சு கொள்ளலாம். புத்தகம் வேணுமெண்டி இல்லை. அப்ப அந்த பென் டிரைவ் நீங்கள் கொடுக்குறீங்களா? பென் டிரைவ் நாங்கள் கொடுக்குறோம். ஏற்கனவே புத்தகங்கள் கொடுக்கப்பட்ட பாடசாலை ஒவ்வொரு பாடசாலையும் 3 செட் பென் டிரைவ் கொடுக்குறோம் நாங்கள். அப்போ அந்த பாடசாலையில் எங்கே இருந்தாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு சந்திக்கலைன்னு சொன்னால் நான் அதை போஸ்ட் அனுப்புறதுக்குரிய வசதியை செய்யலாம். நான் உங்களுக்கு அது ஆக்சுவலி சென்ட்ரல் காலேஜ் தான் நான் அதுக்கு உதவி செய்யறேன். அதுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க. அந்த பிரைமரி ஸ்கூல்ஸுக்கு அப்ப எப்படி எடுக்கலாம்? இதுக்கும் தெரியாது, நான் கேட்க வேணும் முதலாவது. இல்ல பிரைமரி ஸ்கூலுக்குன்னு சொன்னாம நீங்க பிரைமரி ஸ்கூலுக்கு அட்ரஸ் எனக்கு அனுப்பினா நான் யாழ்ப்பாணத்துல இருந்து அந்த பிரைமரி ஸ்கூலுக்கு அந்த பென் டிரைவ் பை போஸ்ட் அனுப்புறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் செய்யலாம். அதுல பிரச்சனை விஷயங்க. போட்டோ காப்பியர் இருக்கு, ஆனபடியால் அவைகள் அதை மற்றது சரி. அப்ப நான் டீட்டெயில் எடுத்துட்டு நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த அட்ரஸ் அனுப்பினீங்கன்னா நான் போஸ்ட் அனுப்புறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் செய்யலாம். நான் என்னுடைய ஒரு நீஸும் அங்க ஆக்சுவலி கான்வென்ட்ல புலவரும் டீச்சருமா இருக்கிறா. அப்ப ஆக்சுவலி கான்வென்ட்டுக்கு நீங்க கொடுக்க இல்லையா? ஆக்சுவலி கான்வென்ட் இல்லை இல்லைன்னு சொன்னாலுமே அது என்னன்னு சொல்றது தொடர்பு எடுக்க இல்லை தெரியல போயில. நான் எத்தனையோ தரம் யாழ்ப்பாணத்தில் நம்ம கொடுக்க தொடங்கும் பொழுது தெரிஞ்ச பெரிய ஃபேமஸ் பாடசாலை போயிட்டு வரும் பொழுது காண்ற பாடசாலை பேரில் எழுதி கொண்டு வர்றது. ரெண்டு பாடசாலை ஹார்லி காலேஜ் நேரம் கருதி கொஞ்சம் குறைவா கலைக்கிறீங்களா? ஆனந்தி பாலதாசன் 10 மணிக்கு நாங்க கொடுக்கணும். 20 அனைவருக்கும் வணக்கம். தம்பி ராசலிங்கம் அவர்களை எனக்கு தெரியும். ஆஸ்திரேலிய மூத்த சங்கத்துக்கு முதல் முறையாக உரையாற்ற வந்து சந்தித்தேன். அங்கே இலவசமாக எங்களுக்கு தாவரம் வழங்கியதை நான் இன்னும் மறக்கவில்லை. அதிசயம் என்றால் இப்படியான சேவை செய்கின்றார் என்று எங்களுக்கே இன்றுதான் எனக்கு தெரியும். உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது என்றால் அவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய சொந்த பணத்தை செலவழிக்கின்றார். அது எல்லாராலும் இதை முடியாது. அது இப்படியான சேவையை நான் உண்மையிலேயே மனம் நெகிழ்ந்து பாராட்டுகின்றேன். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் பொழுது நான் இதை பற்றி பேசியேன். நன்றி, வணக்கம். நன்றி மாஸ்டர். அடுத்ததாக சுயேந்திரா மாஸ்டர் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்று ராசலிங்கம் ஐயா, உங்களுடைய நீங்கள் செய்யும் சேவையை எடுத்து நான் முதலில் பாராட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் இப்படியான சேவை அநேகமானவர்கள் செய்வது இல்லை என்றதுதான் உண்மை. அதாவது அப்படி செய்யறதா இருந்தாலும் 1-2 பேருக்கு செய்து போட்டு விட்டுருவோம். ஆனா நீங்க இவ்வளவு பள்ளிக்கூடங்களுக்கு நீங்கள் செய்யறதை இட்டு எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. மற்றது நீங்கள் நான் ஹட்டன்ல தான் நான் படித்தேன். ஆனா நீங்கள் ஹட்டன்ல ஏதாவது ஒரு நான் ஹட்டன் கான்வென்ட்ல படித்தேன். நான் ஹட்டன் சென்ட் ஜான்ஸ் பாஸ்கோ அத நீங்கள் சொல்ல இல்ல. அப்ப நான் யோசிச்சேன் ஸ்லைட் ஷோல வந்தது. நான் வேற ஸ்லைட் ஷோல வராத பள்ளிக்கூடம் பாஸ்கோல அந்த நிறைய பாடசாலை கொடுத்துருக்கோம். ஹட்டன்ல வீட் வந்திருக்காது அந்த ஸ்கூல் நேம் சொல்லிட்டு நிறைய கொடுத்தாங்க. நிறைய கொடுத்தாங்க ஹட்டன்ல. மற்றது நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க அந்த என்ன நல்ல முதல் படிக்கக்கூடிய 3 பேருக்கு தான் கொடுத்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு இது செக்ஷன். நான் காட்டுறது பள்ளிக்கூடத்துல 3, மற்ற அவரேஜ் 5 பிள்ளைகள் எடுக்க ஒவ்வொரு வகுப்புல இருந்து 5 பிள்ளைகள் எடுக்க. அந்த புக்ஸ் வந்து அவ சர்க்குலேட் பண்றவிய அந்த கிளாஸ்ல அல்லது பிள்ளைகளுக்கு கொடுக்கறத விட apart from that ஸ்கூலுக்கு 2 செட் இல்ல 3 செட் கொடுப்போம். ஸ்கூலுக்கு வந்து 2-3 செட் கொடுப்போம். ஸ்கூலுக்கு வந்து லைப்ரரிக்கு வந்து செட்டும் கொடுக்கணும். அதோட வந்து அந்த பென் டிரைவும் கொடுக்குறோம். 3 செட் பென் டிரைவும் கொடுக்கணும். அதுல இருந்து பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். ஒரேடியா புக்கா செய்யாடி கொஞ்சம் கொஞ்சமா செய்து கொள்ளலாம். அது லைப்ரரியிலேயே 3 செட் இருக்கும். ஓகே ஐயா, மிக்க நன்றி. நீங்க அதோட சிறுதானியங்கள்
விதைகளும் கொடுக்குறன்றதை கேட்டதும் நான் எனக்கு ஷொக்கா போயிட்டது. நீங்கள் புத்தகங்களை மட்டும் இல்லாமல் என்ன விவசாயத்துல நாங்க நாடு நிறைய முன்னேறோம். ஏன்னா இல்லாத காய்கறிகள் இத்தனை இருக்கு. வெளிநாடுகள்ல இருக்கிற காய்கறிகள் பல வகைகள் நிறைய இருக்குது. அதை நாங்க இன்னும் இலங்கையில இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். நன்றி ஐயா. நான் இந்த சாட் பாக்ஸையும் ஒருக்க வாட்சி விடுறேன். இத்தியான தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு, யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். மற்ற